Hello dear brothers and sisters. Welcome to Indian Polity. இந்திய அரசமைப்பில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு. சரியா? இந்த மாநில அரசு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். ஓகேம்மா. மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட். சரியா? இது நம்மளுடைய இந்திய அரசு நம்முடைய பகுதி எந்த பகுதியில் வரும்? பகுதி 6. சரியா? நம்மளுடைய என்ன சொல்கிறோம், நம்ம 25 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 25 பகுதிகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு 25 பகுதியில் பிரிக்கிறோம். அந்த ஒரு தலைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்திய அரசியலமைப்பில் ஒவ்வொரு பகுதிகளும் என்ன தலைப்பு, ஒவ்வொரு பகுதியை எதை பற்றி பேசுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருப்போம். சரியா? இல்லை போன கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா என்னது, நடுவண் அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு பார்த்துருப்போம். அது பகுதி இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 அதை பற்றி பேசும். பகுதி 6 அப்படின்றது பார்ட் நம்பர் 6 அப்படின்றது எதை பற்றி பேசும் அப்படின்னா மாநில அரசை பற்றி பேசும். சரியா? மாநில அரசு அப்படின்னும் போது ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் மத்திய அரசு டாபிக், அந்த ஒரு நடுவண் அரசு டாப்பிக்கை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி ஹோல் இந்தியாவில் நம்முடைய மொத்த இந்தியாவுக்கான ஒரு அரசாக வந்து பார்த்தோன்னா இந்திய அரசு, அது நடுவண் அரசு, மத்திய அரசு இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா 3 முக்கிய என்ன சொல்லுது பிரிவுகள் இருக்குது. சரியா? 3 முக்கிய அங்கங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா நிர்வாகம், ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவோம், அடுத்து லெஜிஸ்லேஷன் சொல்லக்கூடிய சட்டமன்றம். சரியா? அதை நாடாளுமன்றம் சொல்லுவோம். தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம், தேசிய சட்டமன்றத்தை நாடாளுமன்றம் சொல்லுவோம். சரியா? மூன்றாவது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு நீதித்துறை. சரியா? நீதித்துறை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் நம்ம தேசிய அளவுன்னு பார்க்கறதுனால இந்தியாவுடைய உச்சபட்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தை பார்த்துருப்போம். சரியா? இப்போ நீங்கள் மத்திய அரசு அடிப்படையில், நடுவண் அரசின் அடிப்படையில் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு பார்த்தீங்களோ, அதே போல் இந்தியாவில் மத்திய அரசு மட்டும்தான் இருக்கா கவர்மெண்ட்னு பார்க்கும்போதே கிடையாது. மாநில அரசுகளும் இருக்கு இல்லையா? இப்போ மாநில அரசுக்கான ஒரு டாபிக் தான் அந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். எப்படி மத்திய அரசுக்கு நீங்கள் படிச்சிங்களோ அதே போல தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு மாநில அரசுன்றது இருக்கு இல்லையா? அந்தந்த மாநில அரசுக்கும் அவங்களுக்கும் இதே ஒரு முக்கியமான ஒரு 3 அங்கங்கள் இருக்கும். அதே சேம் மாநிலத்துக்கு கிடையாது, மாநில அரசு அளவில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தின் அளவில் இருக்கக்கூடிய அந்த மாநில அரசுடைய நிர்வாகம், அந்த மாநில அரசில் இருக்கக்கூடிய சட்டமன்றம். ஓகேவா? ஒரு மாநில அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், அது ஹைகோர்ட்ஸ். சரியா? ஹைகோர்ட்ஸ் இருக்கும். அப்புறம் அதே மாநிலத்துக்கு ஹைகோர்ட்ஸுக்கு கீழே கீழ்நிலை நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்களாக இருக்கும். சரியா? இதை பற்றி தான் படிக்கிறது இந்த மாநில அரசு சொல்லக்கூடிய டாபிக், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய டாபிக். சரியா? இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் இம்பார்ட்டனும். அழகாக நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே போல் நல்லா பாருங்கள், நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, சார் நோட்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? சரியா? நோட்ஸ் படித்தாலும் பத்தாது. சரி, நோட்ஸ் மட்டும் படித்தாலாம் பத்தாது, அதை செஞ்சு பார்த்துக்கோங்க. சரி, அப்போ என்ன அப்படின்னா, நோட்ஸுன்றது புக்கில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ஸ் இருக்கோ, முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கோ, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், இதெல்லாம் நம்ம படிக்காமல் போயிடவே கூடாதுன்னு சொல்கிற டாபிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா? பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு அழகாக நான் நோட்ஸில் தொகுத்து கொடுத்துருக்கேன். இந்த யூனிட்டில் இதுதான் முக்கியமான டாபிக்ஸ், இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். இதெல்லாம் தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கான இந்த நோட்ஸ் டாபிக். அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸாம் டைமில் உள்ள கடைசி டைமில் நிறைய ரிவிஷன் கொடுக்கும். இந்த யூனிட்டில் அப்படி என்ன தான் இருக்குது, இந்த ஒரு டாப்பிக்கில் அப்படி என்ன தான் இருக்குது, நிர்வாகத்தில் என்ன, மாநில அரசு லெவலில் நிர்வாகத்தில் என்ன இருக்கும், சட்டமன்றத்தில் என்ன இருக்கும், நீதித்துறையில் என்னென்ன சொல்லுது, நீதிமன்றங்கள் என்ன இருக்குது அப்படின்னு படிக்கிறது தான் இந்த நோட்ஸ் நம்ம சிம்பிளாக பார்க்குறது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த டாப்பிக்கில் எந்த யூனிட்ஸ்லேருந்து இந்த ஒரு நோட்ஸ் நம்ம எடுத்துருக்கோமோ அதை நீங்கள் தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு அதை ஒரு டைமாவது உட்காந்து படிக்கணும். சரியா? நான் சொல்கிறது அட்லீஸ்ட் நிறைய பேர் படிக்கிறதே இல்லை, அதனால தான் அவங்கள அட்லீஸ்ட் ஒரு டைமாவது படிங்க நான் சொல்கிறது. புரியுதா? அட்லீஸ்ட் ஒரு டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை தயவு செஞ்சு 2-3 டைம் படிப்பான்னு சொல்லுவேன். ஓகேவா? இல்லை சார், நான் வழக்கமாகவே நான் என்ன தான் கிளாஸில் பார்த்து நான் நோட்ஸ் எடுத்தாலும் ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸில் நிறைய ரிவிஷன் பண்ணி பார்ப்பேன். ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸாவது படிப்பேன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் நான் ஒரு 5 டைமாவது படிக்கணும்னு சொல்லுவேன். புரியுதா? ஸ்கூல் புக்கை எவ்வளோக்கு நீங்கள் திரும்ப படிக்கிறீங்களோ நல்லது. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் பத்தாது. ஆனால் நோட்ஸ்ன்றது நீங்கள் எடுத்து வச்சு நிறைய ரிவிஷன் பண்ணலாம். அதுக்காக ஸ்கூல் புக்ஸில் கூடிய அந்த கண்டென்ட்டாக ஸ்கூல் புக்கை ஜஸ்ட் ஒரு டைமாக ரிவிஷன் பண்ணாமல் படித்து பார்க்காம போகலாமான்னு கேட்டிங்கன்னா நான் போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். புரியுதா? அப்போ நான் சொல்கிறது என்னன்னா, அழகாக நோட்ஸை எடுத்துக்கோங்க. இந்த யூனிட் சம்மந்தப்பட்டு அழகாக நோட்ஸை எடுத்துக்கோங்க. நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன விஷயன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ போய் நீங்கள் ஸ்கூல் புக்கை அணுகுனீங்க அப்படின்னா, அதை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம கிளாஸில் பார்த்தோம், இதுதான் ஸ்கூல் புக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஸ்கூல் புக்ஸ் பார்த்தா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரியா? அதனால் நோட்ஸை மட்டும் எடுத்தால் போதுமா அப்படின்ற கொஷின்லாம் தயவு செஞ்சு கேட்கவே கூடாது. சரியா? அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஓகேவா? ஃபைன். அப்போது இந்தியா நம்மளுக்கு தெரியும் 28 மாநிலங்களை கொண்டது. இந்தியா 28 மாநிலங்களை கொண்டது. நிறைய பேர் சார் 9 யூனியன் பிரதேசம் 10, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா டாமன் அண்ட் டையூ, தாத்ரா நகர் ஹவேலி இதெல்லாம் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு இல்லையா? கன்வெர்ட் மெர்ஜ் ஆகிட்டு 8 யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்குது.
ஓகேவா, 8 யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்கு. அப்போ மாநில அரசு படிய சட்டப்பிரிவுகள் 152 237 சட்டப்பிரிவு வரைக்கும் 152 ஆரம்பிச்சு 152 153 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு 236 237 சொல்லிட்டு அப்படி முடிகிற வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட எல்லா ஆர்டிகளும் எதை பத்தி பேசும் அப்படின்னா மாநில அரசு லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை பத்தி, நெறிமுறைகளை பத்தி பேசும். ஓகேவா, இதுக்கு இடையில தான் இந்த ஆர்டிகல்ஸுக்கு இடையில தான் வந்து பார்த்தோன்னா இது சொல்லுது நிர்வாகத்தை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சட்டமன்றங்களை பற்றி, மாநில சட்டமன்றங்களை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாநில நீதித்துறை சார்ந்து பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் இருக்கும். சரியாமா, இப்படிதான் வந்து பார்த்தோன்னா சட்டப்பிரிவுன்றது இருக்கும். ஓகேவா, அப்போ 152 237 வரைக்கும் மாநில அரசு பற்றியது அப்படின்னா அப்போ பகுதி 6 கவர் ஆகக்கூடிய சட்டப்பிரிவுகள் இதுவும் கூட. ஏன்னா பகுதி 6ன்றது மாநில அரசு. ஸோ பகுதி 6னாலும் மாநில அரசு அப்படின்னாலும் இந்த சட்டப்பிரிவுகள் அப்படின்னாலும் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கக்கூடியது தான். சரியா, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 152 237 பார்க்கக்கூடிய அந்த சட்டப்பிரிவுகள் இதுல நீங்க பார்க்கும்போது தெரியும் மாநில நிர்வாகம் பற்றியது, மாநில அளவு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பற்றியது, அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றம். அப்போ நிர்வாகம் பார்க்கும்போது சட்டப்பிரிவு 153 167 வரைக்கும், 153 167 வரைக்கும், 167 முடிஞ்சதா 168 212 வரைக்கும் சட்டமன்றங்களை பத்தி பேசும். மாநில சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவுன்சில்ஸ் இதை பத்தி பேசும். ஓகேவா, அடுத்து பாருங்க இந்த 212 முடிஞ்சிச்சு இல்லையா, அடுத்து 214க்கு வந்துடும். 214 232 வரைக்கும் உயர் நீதிமன்றங்களை பத்தி பேசும், ஹைகோர்ட்ஸ் பத்தி பேசும். ஓகேவா, ஸோ அப்போ மாநில அளவில் எப்படி நம்ம தேசிய அளவில் உச்சநீதிமன்றம் இருக்கு. அப்போ ஒரு மாநில அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமானா அதுக்கு ஹைகோர்ட்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸும் இருக்கும், கீழ்நிலை நீதிமன்றங்களும் இருக்கும். அப்போ அவங்கள பற்றின ப்ரொவிஷன்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி படிக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் 233 237 வரைக்கும். அப்போ 237 வரைக்கும் முடியுது இல்லையா. ஸோ இதோட மாநில அரசு சம்பந்தப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் சம்பந்தப்பட்ட எல்லா ப்ரொவிஷன்ஸும் முடியுது. புரிஞ்சதா? அதே போல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 123 நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கும்போது, நடுவண் அரசு பார்க்கும்போது அதுலேயும் இதே போல நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சு ஆர்டிகல் பார்த்துருப்போம் இல்லையா. மொத்த ஆர்டிகலில் தனித்தனி பிரிச்சே பார்த்துருப்போம் இல்லையா. அங்கேயும் இதே போல ஆர்டிகல் 123 அப்படின்றது தனியாக நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, தனியாக நம்ம பார்ப்போம். அதானது பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆர்டினன்ஸ் பவர், அவசர சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம். அதே போலதான் பாருங்க மாநில அளவில் ஒரு ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதே அவசர சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 213. புரியுதாமா? இது 123, இது 123, இந்த ரெண்டு இங்கே போயிட்டு பின்னாடி இது போயிடும் 213. புரியுதா? குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அவசர சட்டம் இயற்றக்கூடிய சட்டப்பிரிவுகள் இதுதான். புரிஞ்சுதாமா? ஸோ இப்போ ஆர்டிகல்ஸ் பற்றி நீங்கள் ஓரளவு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, ஆர்டிகல்ஸ் பற்றி ஓரளவு ஐடியா கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சட்டப்பிரிவு 216 215 அப்படின்ற ஒரு சட்டப்பிரிவு ஒரு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படிக்கவே இல்லை, கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அப்போ 215 அப்போ 216 அப்போ இதுக்கு இடைப்பட்ட இருக்கு இல்லையா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ஸ் பற்றின ப்ரொவிஷன்ஸை பற்றி பேச போகுது. அப்போ அதை சார்ந்து ஏதாவது வந்து பார்த்தா அந்த வேர்டிங்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் எக்ஸாம் பேப்பரில். புரியுதா? நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். நான் சொல்கிறது இதை தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட ஆர்டிகல் எதை பற்றி பேச போகுதுன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? அதுக்காக அப்போ இதை மட்டும் படித்தா போதுமா, இதை சம்மந்தப்பட்ட எந்த ஆர்டிகலும் படிக்க வேணாமா அப்படின்னா அப்படி கிடையாது. முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு போயிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. புரியுதா? ஸோ ஓகே. ஸோ அப்போ மாநில அரசுன்னு சொல்லிட்டு 3 முக்கிய அங்கங்கள் பார்க்குறோம் இல்லையா. இந்த 3 முக்கிய அங்கங்களில் ஃபர்ஸ்ட் நிர்வாகம் எப்படி நம்ம சென்ட்ரல் லெவலில் நிர்வாகத்தில் வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு இதெல்லாம் பார்த்தோமோ அதே போல மாநில அளவில் ஆளுநர், சரியா, துணை ஆளுநர்னு சொல்லிட்டு மாநில அளவில் ஏதாவது போஸ்டிங் இருக்கானா கிடையாது. இது அவசியமும் இல்லை. ஏன் குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவர் நம்ம சொல்றோம்னா இந்திய அரசுல குடியரசுத் தலைவருக்கான பணிகளை செய்யறதுல எந்த ஒரு தடையும் ஏற்பட்டக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்து பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவர் சொல்லிட்டு ஒரு பதவி வச்சிருக்கோம். ஆனா அந்த பதவிக்குன்னு தனியாக ஒரு ஆள் போறவனே கிடையாது. மாநிலங்களவையோட தலைவர் தான் குடியரசுத் தலைவராகவும் இருப்பார். புரிஞ்சதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்போ துணை ஆளுநர் சொல்லிட்டு எதா இருக்கான்னா கிடையாது. மாநிலங்களுக்கு துணை ஆளுநர் எதுவும் கிடையாது, ஆளுநர் பதவி மட்டும்தான். ஓகேவா? அடுத்து நம்ம அரசாங்கத்தின் கீழ் பார்க்கும்போது அந்த நிர்வாகத்திலேயே முதலமைச்சர் வந்துருவாரா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையாக கொண்ட அமைச்சரவை குழு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸ்டேட்ல வரக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதே போல எப்படி நம்ம தலைமை வழக்கறிஞர் மத்திய அளவில் பார்த்தோமோ இந்திய அளவில் பார்த்தோமோ அதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்குமான தலைமை வழக்கறிஞர் இருப்பார்.
ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா நிர்வாகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அடுத்து சட்டமன்றம் வரும்போது என்ன சொல்ல, இந்தியாவுடைய இப்போ தேசிய சட்டமன்றம்னா நாடாளுமன்றம். அப்போ நாடாளுமன்றம்ன்றது ஈரவை கொண்ட சட்டமன்றமான, ஆமாம், அதில் மக்களவை இருக்குது, மாநிலங்களவை இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாராளுமன்றம் ஒன்று தானே, ஒரே நாடாளுமன்றம் ஒன்று தான் இருக்கும். அதில் 2 அவைகள் இருக்குது, அது கம்பல்சரி. என்ன சொல்றது, நம்ம சட்டமன்றமும் இருக்கும், சரி, மக்களவை இருக்கும், மாநிலங்களவை இருக்கும், ராஜ்யசபாவும் இருக்கும், லோக்சபாவும் இருக்கும். அது நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஈரவை சட்டமன்றம் பைகேமரலிசம் அப்படின்ற ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா? அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பெரும்பாலான மாநிலங்கள், நல்லா பாருங்க, பெரும்பாலான மாநிலங்கள் பாருங்க 2 அங்கே பாருங்க. அப்போ மாநில அளவுலையும் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு 2 சட்டமன்றம் இருக்கும். எப்படி நம்ம தேசிய அளவில் நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கோ, அதே போல மாநில சட்டமன்றம் பார்க்கும்போது 2 அவைகள் இருக்கும். மாநில சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற கீழவை, இல்லை சட்டப்பேரவை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி 2 அவைகள் இருக்கும். ஆனால் பெரும்பாலான மாநிலங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்னது, ஓரவை சட்டமன்றத்தை மட்டும்தான் கொண்டு இருக்கும். அதாவது சட்டப்பேரவையை, சட்டமன்ற கீழவையை மட்டும்தான் கொண்டு இருக்கும். ஓகேவா? சிம்பிளா இப்போ நம்ம தமிழ்நாடு மாநிலம் இருக்கு வச்சுங்களேன். நம்ம தமிழ்நாடு மாநிலம் பார்த்தீங்கன்னா ஓரவை சட்டமன்றமா ஈரவை சட்டமன்றமா, தற்போதைக்கு ஓரவை சட்டமன்றம் கொண்ட ஒரு மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம். ஓகேவா? அப்ப நம்ம தமிழ்நாடு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சட்டமன்றத்தை என்ன சொல்லுவோம்னா சட்டப்பேரவை, சட்டமன்ற பேரவை, சட்டமன்ற கீழவை, இல்ல சிம்பிளா சட்டமன்றம் சொல்லிடுவோம். ஏன்னா இருக்கக்கூடிய ஒரே அவை அந்த சட்டப்பேரவையை சட்டக்கீழவையை மட்டும்தான் குறிக்கும் அது. ஓகேவா? 2 அவைகள் இருந்தால் நம்ம பிரித்து சொல்லலாம். தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை, தமிழ்நாடு சட்டமன்ற கீழவை, இல்லை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். புரியுதாமா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்தியாவுடைய பெரும்பாலான மாநிலங்கள், எல்லா மாநிலமும் தனக்கான சட்டமன்றத்தை ஈரவை சட்டமன்றமாக வச்சுக்கலாமான்னு வச்சுக்கலாம். அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அவங்க நினைச்சாங்கன்னா உருவாக்க முடியும். ஓகேவா? ஆனால் இந்தியாவுடைய பெரும்பாலான மாநிலங்கள் ஓரவை அவையை மட்டும்தான் கொண்டு இருக்குது. ஓகேவா? ஒரு 6 மாநிலங்கள் மட்டும்தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றத்தை கொண்டு இருக்குது. பைகேமரலிசம் ஸ்டேட்டாக இருக்குது. ஓகேவா? ஆனால் பெரும்பாலான மாநிலங்கள் யூனிகேமரலிசமாக தான் இருக்குது. யூனிகேமரலிசம்னா ஓரவை, பைகேமரலிசம் அப்படின்னா ஈரவை சட்டமன்றம். புரியுதாமா? ஸோ ஓகே, அப்போ சட்டமன்றமும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம நீதித்துறைன்னு பார்க்கும்போது, மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு நீதித்துறைன்னு பார்க்கும்போது, மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச ஒரு நீதிமன்றம், ஒரு அமைப்பாக நம்ம பார்க்கறது உயர் நீதிமன்றங்கள். சரியா? ஹைகோர்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு கீழ்நிலை நீதிமன்றங்கள் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கீழ்நிலை நீதிமன்றங்கள் தான் மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் மற்ற பிற நீதிமன்றங்கள். புரியுதா? மற்ற நீதிமன்றங்கள். புரியுதாமா? ஆனால் நம்ம என்னதான் நீதித்துறையை நம்ம இங்கே மாநிலங்கள் அளவில் நம்ம ஹைகோர்ட்ஸு, அது கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட்ஸ், நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தாலும், ஆனால் நீதித்துறை மட்டுமே இந்தியாவில் தனிப்பட்ட ஒருங்கிணைந்த சுதந்திரமான ஒரு அமைப்புன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்? ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அதுக்கு கீழே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிற மாதிரி ஹைகோர்ட்ஸ்ன்றது இருக்கும், அதை கேட்டு நடக்கிற மாதிரி இந்தியாவுடைய லோவர் கோர்ட்ஸ், அது கீழ்நிலை நீதிமன்றங்கள், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அதர் கோர்ட்ஸ்ன்றது இருக்கும். ஓகேவா? அப்போ கோர்ட்ஸ்ன்றது இந்தியாவில், கோர்ட் சிஸ்டம்ன்றது, ஜுடிஷியல் சிஸ்டம்ன்றது இந்தியாவில் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? இண்டிபெண்டாக செயல்படக்கூடியவங்க, அது தனி. ஓகேவா? ஸோ இருந்தாலும் மாநிலம்னு பார்க்கும்போது ஒரு மாநிலம் இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஹைகோர்ட்ஸ்ன்றது இருக்கும் இல்லையா? அதனால ஹைகோர்ட்டுக்கு நம்ம தனியாகவே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போது எப்படி நம்ம மத்திய அரசு டாப்பிக்கில், நடுவண் அரசு டாப்பிக்கில் 1 by 1 பார்த்தோமோ அதே போல தான் பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள். அந்த கிளாஸ் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது கூட நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் மத்திய அரசு லெவலில் இருக்கிறதுனால கொஞ்சம் பவர்ஸ்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மாநில அளவில் இருக்கிறதுனால இதோடைய பவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாநில அளவில் மட்டும்தான் இருக்கும். மாநில அளவில் அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாநிலத்தை விட்டு வெளியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பவர்ன்றது இன்னொரு ஸ்டேட்டில் போய்ட்டு ஆதிக்கம் செலுத்த முடியாது. புரியுது? அந்தந்த மாநிலத்துக்கும் அந்தந்த மாநிலத்துக்கு எல்லைக்குட்பட்ட இடத்துல அவங்களுக்கான அதிகார எல்லை அவ்வளோதான் இருக்கும். அதை தாண்டி மற்ற மாநிலத்துக்கான இடத்துல போயிட்டு நம்ம மாநிலத்துடைய பவரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களுக்கான பவர்ஸ்ன்றது இருக்குது. சரியா? ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மாநில நிர்வாகம் அப்படின்றது பார்க்கறதுல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆளுநர், கவர்னரை பார்க்க போகிறோம். சரியா? கவர்னர் யாரு? மாநில நிர்வாகத்தின் தலைவர், மாநில அரசின் தலைவர் சொல்லலாம், இல்லை மாநில அரசனுடைய நிர்வாகத்தின் தலைவர். எப்படி நம்ம பிரசிடென்ட் பார்த்தோன்னா இந்திய அரசின் தலைவர், இல்லை இந்திய அரசு நிர்வாகத்தின் தலைவர் பார்க்குறோமோ, அதே போல் ஒவ்வொரு மாநிலத்துடைய ஆளுநர் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்துடைய அந்தந்த ஸ்டேட்டுடைய என்ன சொல்றது, நிர்வாகத்துடைய என்ன சொல்றது, ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேவா? நல்லா பாருங்க, நான் திரும்ப சொல்றது தான் அரசாங்கம். சரியா? நல்லா பாருங்க, ஒரு இடத்துல ஒரு நிலப்பகுதியில் அரசன் ஒன்று இருந்தா கண்டிப்பா அந்த ஒரு நிலப்பகுதியில் அரசன் ஒன்று உருவாக்குறாங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நிலப்பகுதியை, அந்த அரசை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு அரசாங்கம்ன்றதும் அமைக்கப்படும்.
அதுக்கு மக்களாகி நாம ஓட்டு போட்டு முறைமுகமாவோ இல்லை நேரடியாகவோ மறைமுகமாவோ ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம். ஓகேவா? அதுதான். அப்போ நம்ம இந்தியான்னு பார்க்கும்போது இந்திய அரசின் தலைவர்னு பார்க்கும்போது குடியரசுத் தலைவர், மாநில அரசின் தலைவர்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆளுநர்னு சொல்லுவோம். இதுவே இந்திய அரசாங்கத்தின் தலைவர் நம்ம மக்களாகி நாம ஓட்டு போட்டு என்ன பண்றோம்? ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறோம். அதுல ஒரு தலைவர் வந்து பார்த்தோன்னா நம்ம நாட்டுடைய பிரதம மந்திரா என்ன சொல்ற பிரதமரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? ஸோ இந்திய அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். அதே போல மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்ன்றதற்கு பார்த்துக்குவோம். இப்படிதான் வந்து பார்த்தோன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர்ன்றது பார்க்க முடியா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆளுநர் இருப்பாங்க. அந்த ஆளுநர் தான் அந்த மாநில நிர்வாகத்தின் தலைவர். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆளுநரின் பெயரிலேயே மாநில நிர்வாகம் செயல்படும். நம்ம எப்படி பார்த்துருப்போம்? இந்திய அரசுடைய செயல்பாடுகள் குடியரசுத் தலைவர் பேர்ல தான் நடைபெறும் பார்த்தோம் இல்லையா? அதே போலதான் மாநில ஆளுநருடைய பேர்ல தான் அந்த மாநில நிர்வாகத்தினுடைய செயல்பாடும் நடைபெறும். அதே போல எப்படி வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோன்னா பெயரளவு தலைவர்னு பார்த்தோமோ, அதே போல ஒவ்வொரு மாநிலத்தின் அடிப்படையில் அந்த மாநிலத்துடைய ஆளுநரும் பெயரளவு தலைவர் தான். உண்மையான நிர்வாகம் ஒரு அதிகாரம்ன்றது யாருக்கு கீழே இருக்கும்? சென்ட்ரலாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றது? பிஎம் ஹெடட் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். சரியா? சரி சார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை பிஎம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரை தலைமையாக கொண்ட ஒரு அமைச்சரை குழுன்றது அவங்கள்ட்ட தான் உண்மையான ஒரு அதிகாரம்ன்றது இருக்கும். ஏன்னா அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டி பார்ட்டியை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெட்டாக பிஎம் இருப்பார். அந்த ஒரு அரசாங்கம் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதே போல தான் ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது முதலமைச்சரை தலைமையாக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை சிஎம். அந்தந்த ஸ்டேட்லையும் அவங்க தான் அந்த ஒரு மாநிலத்தில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. உண்மையான ஒரு அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்கும். சரியா? பெயரளவு ஒரு அதிகாரம் தான். எப்படி நம்ம குடியரசுத் தலைவருக்கு பார்த்தோமோ அதே போல ஆளுநர். ஓகேவா? எப்படி நம்ம குடியரசுத் தலைவருக்கு பார்த்தோமோ அதே போல தான் நீங்கள் ஆளுநருக்கும் இங்கே பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? அவரு நேஷனல் லெவலில் இருப்பார், இவர் ஸ்டேட் லெவலில் இருப்பார். புரிஞ்சுதா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, முக்கியமான ஒன்று, 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956 படி ஒரு நெறிமுறையை ஒரு ப்ரொவிஷன், முக்கியமான ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. என்னன்னு பாருங்க, ஒரு மாநிலத்தின் ஆளுநர் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்காரு. ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்தின் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆந்திர பிரதேசம் இருக்கு. ஆந்திர பிரதேசத்துக்கு ஆளுநரே கிடையாது. ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர் இருக்காருன்னா இந்த ஆளுநரே இந்த ஒரு ஆந்திர பிரதேசத்துக்கும் ஆளுநராக இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக இருக்கலாம். புரியுதா? அப்போ ஒரே ஆளுநர் 2 இல்லை 2க்கு மேற்பட்ட மாநிலத்துக்கும் அவரே ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம். ஓகேவா? இந்த ஒரு ப்ரொவிஷனை 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956 சேர்த்திருப்பாங்க. புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ சட்டப்பிரிவு, ஆளுநர் பற்றின ஒரு முக்கியமான சட்டப்பிரிவுகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் பாருங்க. ஆர்டிகல் 154, ஆர்டிகல் 154 நல்லா பாருங்க. ஆர்டிகல் 153, ஆர்டிகல் 153, ஆர்டிகல் 153 வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லும். ஆளுநருடைய சாரி 153 கிடையாது, 154 ஜஸ்ட் 53ன்றது தான் பிரசிடென்ட்டுடைய குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி பேசுமா? குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரத்தை பற்றி பேசும். அது கூட ஒரு 101 கூட்டிட்டீங்கன்னா 154, 101 நம்பர் ஒரு மேஜிக் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 154 அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்தந்த ஆளுநர் அவர்களுடைய நிர்வாக அதிகாரம் பற்றியது, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர். ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 155, ஆர்டிகல் 155 ஆளுநருடைய நியமனம் பற்றியது. ஆளுநருடைய நியமனம், ஆளுநரை நியமிக்கிறத பற்றி. ஓகேவா? அவருடைய நியமனம் பற்றியது. ஆளுநரை நியமிக்கிறது யாரு? குடியரசுத் தலைவரை நியமிக்கிறது நம்ம பார்த்துருப்போம், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அப்படின்றத பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் அதுக்கடுத்து இந்தியாவுடைய முக்கியமான முதல் தலைவரே, ஒரு அரசின் தலைவரே குடியரசுத் தலைவர் தான் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் பெரும்பாலான தலைவர்கள் முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் நியமனம் எல்லாமே குடியரசுத் தலைவரால் தான் நியமப்படும், முக்கியமான பதவிகள் எல்லாமே. அதே போல தான் ஆளுநருடைய நியமனம் அப்படின்றது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஆளுநருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா அவருடைய பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அதான் சொல்லியிருக்கேன், பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். அடுத்து பாருங்க, சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படாது. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநராக கொண்டு வர முடிஞ்சிருக்கா இல்லையா? ஆனால் கான்ஸ்டியூஷனில் அப்படி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு அவங்கள நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய ஸ்டேட்டில் அவங்க ஆளுநராக இருக்க முடியாது. அப்போது சொந்த மாநிலத்தில் ஒருத்தர் ஆளுநராக இருக்க முடியுமா? இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அங்கே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறாங்க.
ஓகேவா? ஸோ இப்போ சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படாது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, பணித்துறப்பு கடிதத்தை ஒரு ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலகிறாரு, அதுக்கான ஒரு பணித்துறப்பு கடிதத்தை கொடுக்குறாரு அப்படின்னா யார்கிட்ட கொடுப்பாரு? குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. ஏன்? குடியரசுத் தலைவர் தான் அவர் நியமனம் பண்ணது. அப்போ அவரு குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த லெட்டர்ன்றதை கொடுக்கணும். புரியுதாம்மா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, இப்போ மறுதேர்வு. பாருங்க, எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக இருக்கிற ஒருத்தர் மறுதேர்வு செய்யப்படலாம், திரும்பவும் நியமிக்கப்படலாம். ஒரு டைம் ஆளுநராக இருந்துட்டாருன்னா திரும்ப ஆளுநராக இருக்கக்கூடாதுன்றது எந்த ஒரு விதிவிலக்கும் சரி, எந்த ஒரு சட்டமுன்றதும் கிடையாது, எந்த ஒரு சட்டப்பிரிவுன்றதும் கிடையாது. ஸோ இந்திய அரசியலமைப்பு ஒருத்தர் ஆளுநராக இருக்காருன்னா அவர் திரும்ப எத்தனை முறை வேணாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். எப்படி குடியரசுத் தலைவருக்கு நம்ம பார்க்குறோமோ அதே போல தான். ஓகேவா? ஸோ சட்டப்பிரிவு 158 3A, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 158 நீங்கள் படிக்கலாம், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க அப்படின்னா கஷ்டமாக போயிடும். ஏன்னா இதையும் தெரிஞ்சுக்கணும். 158 3A சப்கிளாஸ் 3A என்ன சொல்றது பாருங்க, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலத்திற்கு, நம்ம இப்பதான் பார்த்தோம் 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956 படி 2 இல்லை 2 மாநிலத்துக்கு ஒரே நபர் ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா சட்டப்பிரிவு 158 3A படி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலத்திற்கு ஒரே ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கப்பட்டவர், அவருடைய நியமிக்கப்படும் போது அவருடைய அந்த ஆளுநருடைய ஊதியம், படிகள், ஓகேவா, அவருடைய ஊதியம் மற்றும் படிகள், அவங்களுக்கான சலுகையெல்லாம் இருக்கு இல்லையா, இது எந்தெந்த மாநிலத்துக்கு அவர் நியமிக்கப்பட்டாரோ அந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படும். புரியுதா? அப்ப என்னது, இப்ப தமிழ்நாட்டுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் ஒரே ஆளுநராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தமிழ்நாடு மாநிலம் ஆந்திர பிரதேச மாநிலம் அவருக்கான ஊதியம் மற்றும் அந்த சலுகைகளை பகிர்ந்தளிச்சுப்பாங்க. இவங்களை என்ன பண்ணுவாங்க? ஷேர் பண்ணிப்பாங்க. ஷேர் பண்ணி இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ இதான் சொல்றது ஆர்டிகல் 158 3A. அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 157. ஒரு ஆளுநராக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவருக்கான தகுதிகள் என்ன? ஃபர்ஸ்ட், இந்திய குடிமகனாக இருக்கணும். குடியரசுத் தலைவருக்கு நம்ம பார்த்த மாதிரியே 35 வயதுன்றது இருக்கணும். குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கு பார்த்த மாதிரி 35 வயதுன்றது இருக்கணும். நாடாளுமன்றம், நல்லா பாருங்க, நாடாளுமன்றம் அப்படி இல்லைன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது. அப்படின்னானது ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ ஒருத்தர் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, லாபம் தரக்கூடிய எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது. லாபம் தரக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் அவர் ஈடுபட்டு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் தான் இந்த கண்டிஷன்லாம் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணலாம்? ஆளுநராக நியமிக்கப்படலாம். சரியா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, அதிகாரங்கள் மற்றும் பணிகள். குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் பார்த்தோம், அதே போல கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரங்கள் மாநில அளவில் ஆளுநருக்கு இருக்கும். ஏன்னா மாநில அரசுக்கு ஆளுநருக்கு அந்தந்த அதிகாரங்கள் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நிர்வாக அதிகாரங்கள். முதலமைச்சர் வந்து பார்த்தா நியமனம் செய்கிறது. எப்படி நம்ம குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் நியமனம் செய்யறாருன்னு பார்த்தோம், அதே போல மாநில ஆளுநர் மாநில முதலமைச்சரை நியமனம் செய்வார். அந்தந்த மாநில ஆளுநர்கள் அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை நியமனம் செய்வாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்போ முதலமைச்சர் யாரெல்லாம் பரிந்துரைக்கிறாரோ, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கிறாரோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருவார். யாரு? ஆளுநர். சரியா? அதே போல பாருங்க, அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யாரு? ஆளுநர். அதே போல பாருங்க, மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்யறது யாரு? ஆளுநர். அடுத்து பாருங்க, மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் யாரு? கவர்னர். ஓகே, ஒரு மாநிலம் இருக்குன்னா அந்த மாநிலத்தில் உடைய யூனிவர்சிட்டிஸ், ஓகேவா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். அப்போ பாருங்க, ஒரு மாநில பல்கலைக்கழகங்களின் யூனிவர்சிட்டிஸோட வேந்தராக செயல்படுதல் மற்றும் துணை வேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரமும் அவருக்கு இருக்கு. ஓகேவா? செயல்படுவோம். அது மட்டும் இல்லாம துணை வேந்தர்களையும் நியமனம் செய்வார். அவரே துணை வேந்தர்களையும் நியமனம் செய்வார். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்ல, ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஸ்டேட்ல ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஸோ அந்த ஆர்டிகல் 356 ஆனால் ஆர்டிகல் 365 கீழே, இது ரெண்டு கீழையும் குடியரசுத் தலைவர் ஆட்சின்றது கொண்டு வரப்படலாம். அப்போ அது மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி, அப்போ ஒரு 4-5 ஸ்டேட்டு இல்லை 2-3 ஸ்டேட்ல ஒரே டைம்ல ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சின்றதை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மாநிலத்திலையும் போயிட்டு குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோன்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்க முடியுமா? அந்த மாநிலத்துடைய நிர்வாகத்தை பார்த்துட்டு இருக்க முடியுமா? பார்த்துட்டு இருக்க முடியாது. புரியுதா? அப்போ குடியரசுத் தலைவருடைய ஒரு பொறுப்புல இருந்து அவருடைய பிரதிநிதி, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா அந்தந்த மாநிலத்துடைய ஆளுநர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்தந்த பகுதியை குடியரசுத் தலைவர் பேர்ல நேரடியாக அவங்க ஆட்சி செய்வாங்க. புரியுதா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, சட்டமன்ற அதிகாரங்கள். ஓகேவா? லெஜிஸ்லேச்சர்ல இருக்கக்கூடிய பவர்ஸ் என்ன? ஆளுநர்
மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதி ஆவார். இதுக்கு என்ன மீனிங்? நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு பகுதியில் பார்த்துருப்போம். என்னன்ட்டு, அதாவது ஒரு நாடாளுமன்றம் இருக்குன்னா அதில் 3 முக்கிய பிரிவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போமா. ஃபர்ஸ்ட்டு 3 முக்கிய பிரிவுகள்லாம் நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். அப்போது 2 அவைகளை சொல்கிறாங்க அப்படின்றது. அப்போது ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபான்னு சொல்லுமா. ஓகேவா? அப்போது லோக்சபாவில் ராஜ்யசபாவில் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா அது ஒரு சட்டமன்றம். சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா ஓகே, 2 அவையிலையும் ஒரு சட்டங்கள் நிறைவேற்றப்படுது இல்லை நிராகரிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நிறைவேற்றப்படுது அப்படின்னா அந்த சட்டமாக மாறணும். ஒரு மசோதா சட்டமாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல்ன்றது இருக்கணும். புரியுதா? அப்போது ஒரு சட்டமன்றம் முழுமை பெறணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இல்லாமல் அது ஒரு சட்டமன்றத்தை வெளியே வராது இல்லையா? அப்போ நாடாளுமன்றத்துடைய முக்கியமான 3 பிரிவுகளில் குடியரசுத் தலைவரும் சேருவார் அப்படின்னு பார்த்துருப்போமா. அப்போ குடியரசுத் தலைவர், லோக்சபான்னு சொல்லக்கூடிய மக்களவை, ராஜ்யசபான்னு சொல்லக்கூடிய மாநிலங்களவை, இது 3ம் சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான் நாடாளுமன்றம். அப்போ நாடாளுமன்றம் 3 முக்கிய அங்கங்களை கொண்டது, இல்லை பிரிவுகளை கொண்டது. நாடாளுமன்றம் மட்டும் அப்படின்றத பார்த்துருப்போம். அதே போல தான் ஒவ்வொரு மாநில சட்டமன்றமும் என்ன சொல்றது, முக்கியமான ஒரு என்ன சொல்றது 3 பகுதிகளை கொண்டது. ஆனால் இந்தியாவுடைய பெரும்பாலான மாநிலங்களில் ஓரவை சட்டமன்றம் தான் அப்படின்றதுனால, ஓரவை சட்டமன்றம் தான் இருக்கிறதுனால ஓரவை கம்பல்சரி இருக்கும். ஆனால் யார் இல்லாமல் சட்டமன்றம் நிறைவேற்றப்படாது. ஆளுநருடைய கையொப்பம் இல்லாமல் சட்ட முன்வரைவு, ஒரு பில்லு, ஒரு மசோதா சட்டமாக மாறாது. ஓகேவா? அதனால தான் மாநில சட்டமன்றத்துடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதி, அவரும் ஒரு பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? எப்படி பிரசிடென்ட் வந்து பார்த்தோன்னா பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் நம்ம சொல்கிறோமோ, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து பார்த்தோன்னா அவரும் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராமினென்ட் பார்ட். ஓகேவா? அவரும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி நம்ம மாநிலத்துடைய சட்டமன்றங்களை. புரியுதா? அவர் இல்லாமல், அவருடைய கையொப்பம் இல்லாமல் ஒரு மசோதா சட்டமாக வெளியே வர முடியுமா? வெளியே வராது. ஓகேவா? ஆளுநருடைய கையொப்பம்ன்றது வேணும். அடுத்து பாருங்க, சட்டமன்றத்தை கூட்டவும் நம்ம பார்த்துருப்போம். குடியரசுத் தலைவருக்கு என்ன பார்த்தோம்? அதே போல தான் அவர் நாடாளுமன்றத்தை கூட்டுறாரா? அதே போல தான் ஒரு மாநில சட்டமன்றம். நல்லா பாருங்க, அந்த சட்டமன்றம்ன்றது நம்ம எல்லாமே மாநில அரசு பார்க்குறோம். அப்போ மாநில அரசுக்கான சட்டமன்றம், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சட்டமன்றம், அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கிறது இப்போ ஆளுநரா குடியரசுத் தலைவரோட கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்க, அப்போ சட்டமன்றத்தை கூட்டவும், அந்த சட்டமன்றத்தை ஒத்தி வைக்கவும், சட்டமன்றத்தை கலைக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. யாருக்கு? மாநில ஆளுநருக்கு இருக்கு, அந்தந்த மாநிலத்துடைய சட்டமன்றத்தை. ஓகேவா? அப்போ பாருங்க, கலைக்கிறது ஒரு பெரும்பான்மைன்றது நிரூபிக்கப்படல. புரியா? ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் மோஷன், இந்த மாதிரி ஒரு அரசு அவனுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கப்படல, இல்லை அவனுடைய ஆட்சி காலம் முடியுது, புதுசாக ஒரு ஜெனரல் எலெக்ஷன் என்ன சொல்ல நடத்தணும். அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஓகே நாங்கள் இந்த சட்டசபையை கலைக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறார் அப்படின்னா ஓகே, அஃபிஷியலாக சொல்கிறது யார்? ஆளுநருடைய பேரில் தான் அந்த அவைன்றது கலைக்கப்படும். ஓகேவா? அப்போ பொதுவாக ஒரு சட்டமன்றத்தை புதுசாக ஒரு ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சோ, இல்லை வந்து ஒவ்வொரு ஆண்டும் கூடக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தொடரோ, ஒரு சட்டமன்றத்தை கூட்டுறதும் சரி, அந்த அவையை ஒத்தி வைக்கிறதும் சரி, இல்லை அவையை கலைக்கிறாங்க அப்படின்னா, ஓகேவா, அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியவே கலைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? மாநில ஆளுநருக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்துமா ஒரே நிமிஷம். ஓகே, அடுத்து பாருங்க, எல்லாமே நம்ம போன கிளாஸில் படித்தது தான், அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் அதில் இல்லாதது வரும். அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்கும்போது தெரியும். போன கிளாஸ் நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்கன்னா, பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். நோட்ஸ் கேள்வி வச்சு ஒழுங்காக நோட்ஸ் எடுத்தீங்கன்னாவே தெரியும். சரியா? கிளாஸை பார்த்து நோட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஒழுங்காக படிச்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு புரியும் அதுக்கு எதுக்கு என்ன டிஃப்ரெண்ட். பொது தேர்தல் முடியுது, ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. எங்கே? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. ஓகேவா? ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன், ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. ஒரு பொது தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய முதல் கூட்டத்திற்கு உரையாற்றுதல் யாரு? ஆளுநர். எப்படி லோக்சபாக்கு ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதோ குடியரசுத் தலைவர் வந்து முதல் உரையாற்றுவார் அப்படின்னா அதே போலதான் இதுவும். சரியா? அதே போல பாருங்க, ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டம், அங்கேயும் அவரும் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு ஆண்டுடைய முதல் கூட்டத்துக்கு உரையாற்றுவார். ஓகேவா? அடுத்து பாருங்க, நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்றத்திற்கு செய்தி அனுப்புதல். நிலுவையில் ஒரு மசோதா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மசோதா, ஒரு பில் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதை நிறைவேற்றுறது, ரொம்ப நாள் பெண்டிங்ல இருக்கு, என்ன முடிவு எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் போகும் இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோன்னா சட்டமன்றத்துக்கு செய்தி அனுப்புவார். அதே போல பாருங்க, மாநில சட்ட மேலவைக்கு, மாநில சட்ட மேலவை அப்படின்னா கவுன்சில். அதான் பாருங்க, கவுன்சில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நம்ம பார்த்துருவோம் பெரும்பாலான மாநிலங்களில், தமிழ்நாடு உட்பட்ட பெரும்பாலான மாநிலங்களில் என்ன இருக்கு? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்கு. எல்லா மாநிலத்திலையும் அசம்பிளி கம்பல்சரி இருக்கும், கண்டிப்பாக அசம்பிளி இருக்கும். தேவையான மாநிலங்கள் ஒரு 6 மாநிலங்கள் மட்டும் என்ன வச்சிருக்காங்க? கவுன்சிலையும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஓகேவா? கவுன்சிலையும் சேர்த்து வச்சிருக்காங்க. புரியுதா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு நம்மளால ஓட்டு எடுக்க, நேரடியாக ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அவங்கள என்ன நம்ம சொல்லுவோம்? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏஸ் நம்ம சொல்லுவோம்.
ஓகேவா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்களை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவோம். அப்போ எம்எல்ஏனா யாரு, எம்எல்சினா யாரு, இவங்க எந்த அவைக்கு போறாங்க, இவங்க எந்த அவைக்கு போறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம பார்த்து வந்தது என்னன்னா மாநில சட்ட மேலவைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? மாநில சட்ட மேலவை கவுன்சில். ஓகேவா? கவுன்சில் தமிழ்நாட்டில் கவுன்சில் இருக்கா? கிடையாது. தற்போதைக்கு கவுன்சில்ன்றதே கிடையாது. ஓகேவா? இருந்துச்சு 1986 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நீக்கிட்டாங்க. தற்போது வரைக்கும் அது கிடையாது. எடுத்து வரணுன்ற முயற்சிகள் மேற்கொள்றாங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா அது பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் கொண்டு போகல. ஓகேவா? ஸோ அப்போ மாநில சட்ட மேலவைக்கு ஒரு கவுன்சிலுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு நல்லா பாருங்க 1/6 இடங்களை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடுக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொத்த இடத்துல 6 பிரிக்கிறாங்க. அதில் 1/6 உறுப்பினர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதான் நான் சொல்ல வரேன். அந்த 1/6 இடங்களுக்கு 1/6 அந்த உறுப்பினர்களுக்கு அந்த உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் சார்ந்த நபர்களை ஒரு வல்லுநர்களை உறுப்பினர்களாக நியமனம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆளுநருக்கு இருக்கு. எத்தனை பங்கு? 1/6. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, மசோதா மீதான ஒரு சட்ட முன்வரைவு, மசோதா இல்லை முன்வரைவு எல்லாமே பில் எல்லாமே ஒன்று தானே. ஸோ அப்போ மசோதா மீதான ஒப்புதல், அதுக்கு கையொப்பம் இடுறது, அசன்ட் கொடுக்கறது. ஓகேவா? கையொப்பம் இடுவது, அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கிறது, அதை ரீகன்சிடரேஷன் திரும்ப அவைக்கு அனுப்புறது, பரிசீலனை செஞ்சு திரும்ப அவைக்கு அனுப்புறது, இந்த மாதிரி அதிகாரங்கள் யாருக்கு இருக்கு? ஆளுநருக்கு இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, அவசர சட்டம். அவசர சட்டம் 213 ஆர்டிகல் 213. அவசர கால சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குதா? இருக்குது. அண்டர் ஆர்டிகல் 213 கீழே இருக்குது. ஒருவேளை அவசர சட்டம் எப்போ கொண்டு வருவாங்க நம்ம என்னன்னு பார்த்துருப்போம். நாடாளுமன்ற அவைக்கு கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நாடாளுமன்றமே கூடல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் கொண்டு வருவார். அதே போல தான் ஒரு மாநில அளவில் திடீர்னு ஒரு அவசர சட்டம் மாநில சட்டமன்றங்கள் கூடாத போது அவசரமாக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான அதிகாரம் மாநில ஆளுநருக்கு இருக்கு. ஆளுநருக்கு கீழே தான் அந்த சட்டமன்றத்தை கொண்டு வரப்படும். அந்த மாதிரி அவசரமாக ஒரு சட்டம் கொண்டு வர சட்டம் தான் ஆர்டினன்சஸ், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவசர சட்டம் தமிழில் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? தேவை இருக்குது, திடீர்னு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆனால் மாநில சட்டமன்றங்கள் கூட்டப்படல, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். சிம்பிளாக சொல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மாநில சட்டமன்றம்ன்றது கூட்டப்படல, லீவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? லீவில் இருக்கு அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் சிம்பிளா. அப்போ அந்த அவசர சட்டம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறம் அவை கூடும் இல்லையா? திரும்பவும் வந்து நான் மாநில சட்டமன்றம் கூடாமே போயிடுமா? திரும்ப ஒரு வந்து பார்த்தா அந்த கூட்டத்தொடர் வரும்போது கூடும் இல்லையா? அப்போ ஒரு மாநில அவசர சட்டம் 6 மாசத்துக்குள்ள சட்டமன்றத்தால் என்ன பண்ணும்? அங்கீகரிக்கப்படணும், ரெகக்னைஸ் பண்ணணும், அப்ரூவல் கொடுக்கணும். ஓகேவா? ஒரு அவசர சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா ஓகே, திரும்ப வந்து அந்த கூட்டத்தொடர் கூடும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த அவசர சட்டம் மீது ஒரு தீர்மானம், ஒரு ஓட்டெடுப்புன்றது நடத்துவாங்க. அதில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே ஃபைன். சரியா? அதான் சொல்ல வராங்க. அடுத்து பாருங்க, ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறது. ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறது. அரசு பணியாளர் தேர்வாணைய அறிக்கை, நம்முடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா? இவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கைனா ஒன்று கிடையாது, ரிப்போர்ட். இவங்களுடைய ரிப்போர்ட்டு, அரசின் தணிக்கை குழு அறிக்கைகள், இதெல்லாம் சட்டமன்றத்தில் நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. சரியா? சமர்ப்பிக்கிறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் ஆளுநருடைய அதிகாரங்களாக நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, அடுத்து பாருங்க, சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவி காலியாக உள்ள போது, சபாநாயகராக இருந்தாலும் சரி, துணை சபாநாயகராக இருந்தாலும் சரி, நல்லா பாருங்க, இந்த சபாநாயகர் துணை சபாநாயகர் அப்படின்றது மாநில சட்டமன்றங்கள், இதுல மாநில சட்டமன்றத்தில். ஓகேவா? ஏன்னா நம்ம பார்த்துக்கிறது ஆளுநரை பார்த்துட்டு இருக்கோம். ஆளுநர் யாரு? மாநிலம் சார்ந்து இருப்பவர். ஓகேவா? ஸோ அப்போ சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவி காலியாக உள்ள போது எந்த சட்டமன்ற உறுப்பினரையும், நல்லா பாருங்க, அந்த ஒரு சட்டமன்ற அவையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் அந்த அவைக்கு தலைமை ஏற்க ஆளுநர் என்ன பண்ணுவாரு? நியமனம் செய்வார், அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நிதி அதிகாரங்கள். நிதி அதிகாரம் இப்பதான் பார்த்தோம், பட்ஜெட் சம்பந்தப்பட்டு. ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தல். ஓகே, நீங்க கேட்கலாம், சார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பண்ணுவார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பண்ணுவார். அதே போல சென்ட்ரல் லெவலில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பண்ணுவார். ஆனால் அதுக்கு முன்னாடியான ஒரு ப்ரீயல் அப்ரூவல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுப்பா? பிரசிடென்ட் கொடுப்பாரு, இங்க ஆளுநர். ஓகேவா? ஸோ இப்போ ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தல். சரியா? அதுக்கப்புறம்
துணை வரவு செலவு திட்டத்தையும் அறிமுகம் செய்கிறது. அதே போல ஆளுநரின் முன் அனுமதியுடன் பண மசோதா அறிமுகம் செய்கிறது. அங்க குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதியுடன் பண மசோதாவை அறிமுகம் செய்வாங்க. ஓகேவா? அதே போலதான் இங்க ஆளுநருக்கும் எதிர்பாராத செலவினங்கள் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதிர்பாராத செலவினங்கள் வரும்போது அவசர அந்த நிதியிலிருந்து எதிர்பாராத ஒரு செலவு வரும்னா திடீர்னு என்ன பண்ணுவோம், ஒரு அவசரமா ஒரு நிதி வச்சிருப்போமா, ஒரு சேவிங்ஸ் வச்சிருப்போம் இல்லையா, அதை டக்குன்னு எடுக்கிறது. அந்த மாதிரி அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யறது. இதெல்லாம் ஆளுநர் இல்லாமல் பண்ண முடியாது, ஆளுநருடைய அப்ரூவல் இல்லாமல் கையொப்பம் இல்லாமல் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலை குறித்த ஆய்வு இதெல்லாம் செய்யறது நிதி ஆணையம் அமைத்தல், பினான்ஸ் கமிஷனை அமைக்கிறது. ஓகேவா? சென்ட்ரல் லெவலில் ஃபினான்ஸ் கமிஷன் யார் அப்பாயின்ட் பண்ணுவா, குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்ணுவார். பார்த்தோம் இல்லையா? இது மாநில அளவிலான நிதி ஆணையம். யார் பண்ணுவா? ஆளுநர் பண்ணுவார். புரிஞ்சுதாமா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, நீதி அதிகாரங்கள். மாநில அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்யறது. மாநில அரசுடைய தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்யறது யாரு? ஆளுநர். அதே போல மத்திய அளவில் இருக்கக்கூடிய தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்யறது யாரு? அது குடியரசுத் தலைவர். புரியுது? அதனால கம்பேர் பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்தல் யாரு? ஆளுநர். சார் அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்யறது யாரு? அது குடியரசுத் தலைவர். போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஹைகோர்ட்ஸோட ஜட்ஜஸ் யார் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். ஓகேவா? அடுத்து பாருங்க, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை ஆளுநரின் ஆலோசனையின்படியே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்ற அதர் ஜட்ஜஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவரோட ஆலோசனையின் பேரில் ஆளுநர் என்ன பண்ணுவார்? பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஓகேவா? அப்போ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை ஆளுநர் ஆலோசனையின்படியே குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. ஓகே, ஸோ பாருங்க, இது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறது யாரு? ஹைகோர்ட் ஜட்ஜஸ். யாரு? ஹைகோர்ட் ஜட்ஜஸ். அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாரு அப்படின்னா அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொலிஜியம் சிஸ்டம் இருக்கும். இருந்தாலும் ஒரு மாநிலம் பார்க்கும்போது ஆளுநருடைய ஆலோசனையும் அங்கே சொல்லப்படுது இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் சிஸ்டம் தனியாக இருக்கு, இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, தண்டனை பெற்ற குற்றவாளிகளின் கருணை மனு மீதான என்ன சொல்றது, நம்ம ஆல்ரெடி நம்ம பிரசன்ட் டாபிக்ல பார்த்தோம், அதே தான் நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். இந்த டாபிக் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், சின்ன கிடையாது, ஒரு பெரிய வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா மரண தண்டனை பெற்ற ஒருத்தருடைய என்ன சொல்றது தண்டனையை கூட குறைக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும், என்ன வேணா பண்ண முடியும். ஆனால் ஆளுநருக்கு அந்த பவர் கிடையாது. ஸோ ஆளுநர் நினைச்சார் அப்படின்னா மரண தண்டனை பெற்ற குற்றவாளியுடைய தண்டனையை என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஆனால் மற்றபடி இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி ஒரு கருணை மனு மீது ஒரு கருணை மனுன்றது கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மனு மீதான தண்டனைகளை ஆளுநர் நினைச்சாலும் குறைக்க முடியும், தண்டனையை திருத்தி வைக்க முடியும். அவருக்கு என்னது பார்டன் பவர், அந்த மன்னிப்பு வழங்கக்கூடிய அந்த ஒரு பவரும் இருக்கு. ஓகேவா? ஸோ இது அண்டர் ஆர்டிகல் 161, அண்டர் ஆர்டிகல் 161. சரியா? ஸோ ஃபைன். இது நீதி சார்ந்த அதிகாரங்களா நாம பார்க்குறோம். அடுத்து பாருங்க, விருப்புரிமை, அதான் விருப்ப உரிமை. சரியா? ஸோ விருப்புரிமை அதிகாரங்கள் பாருங்க, குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை ஒரு மாநில அவைகளில் கொண்டு வரக்கூடிய நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநருடைய கையொப்பத்துக்கு வருது அப்படின்னா, ஆளுநர் நினைச்சார் அப்படின்னா, ஓகேவா, ஆளுநர் நினைச்சார் அப்படின்னா அந்த ஒரு மசோதா மீதான கையொப்பத்துக்கு பரிசீலனைக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க முடியும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க முடியும். அதனால அந்த மசோதாவை அவரை நிறுத்தி வைக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ஒரு பொது தேர்தலில் எந்த கட்சியும், நம்ம இப்பதான் பார்த்தோம், குடியரசுத் தலைவர் இருந்த டாபிக்லையும் பார்த்துருப்போம், அதே தான் இங்கேயும் ஒரு மாநில அளவில் இது நடக்குது. என்னன்னு பாருங்க, ஒரு மாநில ஒரு பொது தேர்தல் நடக்குது, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை அப்படின்னா, எந்த ஒரு கட்சியோ அந்த கட்சியோட கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லை அப்படின்னா எப்படி குடியரசுத் தலைவர் அவரை யாரை வேணாலும் நினைச்சு அழைச்சு ஒரு ஆட்சி அமைக்க சொல்லி கேட்கலாம். அதே போலதான் இங்கேயும் பொது தேர்தலில் எந்த கட்சிக்கும் இல்லை எந்த கட்சியுடைய கூட்டணி கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை எனில் அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்க எந்த கட்சி தலைவரையும் ஆளுநர் என்ன பண்ணலாம், அழைக்கலாம், அழைச்சு ஆட்சின்றது அமைக்க சொல்லுவார். ஓகேவா? அடுத்து பாருங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவை கலைத்தல். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நோ கான்ஃபிடன்ஸ் மிஷனில் என்ன சொல்றது, அரசன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது மெஜாரிட்டி இல்லைன்றது ஒரு ப்ரூஃப் ஒன்று, அரசன் மீது நம்பிக்கை இல்லைன்றது மெஜாரிட்டி இல்லைன்றது ப்ரூஃப் ஒன்று, கிட்டத்தட்ட சரியா, கிட்டத்தட்ட கிடையாது, அதான் ப்ரூஃப் ஒன்று. அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்சியை கலைக்கப்படும். சரியா? அவங்க மெஜாரிட்டி இல்லைன்றதுனால ஆட்சின்றது கலைக்கப்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிசல்யூஷன் ஆகிடும்.
அடுத்து பாருங்க அவசர கால அதிகாரங்கள். ஆர்டினன்ஸ். சரி, ஆர்டினன்ஸ் கிடையாது, ஆர்டினன்ஸ் வந்து 2 and 3 இதை பார்த்துருப்போம். அது அவசர காலம். சரி, அவசர காலம் போது நம்ம அவசர கால சட்டத்துக்கு போயிட்டோம். இது அவசர காலம் அப்படின்னா அது நெருக்கடி கால நிலை. ஸோ நெருக்கடி கால நிலையத்தில் சட்டப்பிரிவு 356 எனது குடியரசுடைய ஆட்சி. அப்போ ஒரு மாநில அவசர நிலை ஒரு மாநிலத்தில் ஒரு பகுதியில் நிறுவப்படும் போது குடியரசுத் தலைவர் ஆட்சின்றது நிறுவப்படுமா? ஓகே. அந்த ஒரு காலகட்டத்தில் ஆளுநர் என்ன பண்ணுவார்? குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக இருந்து, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து குடியரசுத் தலைவர் பெயரில் அந்த மாநிலத்தை நிர்வாகம் செய்வார். ஓகே, குடியரசுத் தலைவர் அந்த ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்வார். ஓகேவா? அடுத்து பாருங்க ஒரு சிறப்புரிமைகள், ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும். ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக நிறைய நம்ம பாலிட்டி இந்தியன் லட்சுமி அதெல்லாம் படித்தோம்னா நிறைய இருக்கும். ப்ரிவிலேஜஸ் அப்படின்றது அது ஒரு சிலது மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க பணிகள் மற்றும் அதிகாரம். ஒரு ஆளுநர் அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஸோ இந்த பணிகள் மற்றும் அதிகாரம் சார்ந்து எந்த நீதிமன்றத்திலும் அவர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, அவர் ஆளுநராக இருந்து செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் சரியா பதில் அளிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. எங்கேயும் ஆஜராக வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. பதிலளிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அப்படின்னது ஒரு கோர்ட் அவரை கொஸ்டின் பண்ண முடியாது. ஓகேவா? எப்படி குடியரசுத் தலைவருக்கு பார்த்தோமோ அதே போல தான். அடுத்து பாருங்க பதவியில் இருக்கும்போது, ஆளுநராக ஒருத்தர் பதவியில் இருக்கிறப்போ அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுது அப்படின்னா, இல்லை குற்றச்சாட்டு எழுந்து கைது நடவடிக்கை செய்கிற அளவுக்கு அவர் மேலே குற்றம் இருக்கிறது தெரியுது அப்படின்னா எந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. எப்போ? அவர் ஆளுநராக இருக்கும்போது. சரியா? ஒன்ஸ் ஆளுநராக இருந்து முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீடிங்ஸ்ன்றதெல்லாம் போகும். சரியா? ஸோ பதவியில் இருக்கிற வரைக்கும் அவரை டச் பண்ண முடியாது. எப்படி குடியரசுத் தலைவருக்கு பார்த்தோமோ அதே போல தான். சரியா? அடுத்த மாநில நிர்வாகம் பார்க்கும்போது முதலமைச்சர். எப்படி நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்க்குறோமோ, பிரதமரை பார்க்குறோமோ அதே போல தான் மாநில அளவில் நம்ம முதலமைச்சர் இருப்பாங்க. ஸோ அதையும் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க மாநில அரசாங்கத்தின் தலைவர், ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஹெட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க மாநிலத்தின் உண்மையான நிர்வாக தலைவர் இவர் தான். சரியா? ஸோ உண்மையான, நாமினல் கிடையாது, இவர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி. சரியா? அடுத்து பாருங்க ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். யாரு? முதலமைச்சர். பதவி காலம் 5 ஆண்டுகள். ஒரு அரசு புதுசாக வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் இருக்கும். அப்போ முதலமைச்சருக்கான பதவி காலமும் 5 ஆண்டுகள் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம்? ஆட்சி கலையுது அப்படின்னா முதலமைச்சருக்கான பதவி, அவருடைய பதவியும் போதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ பதவி காலம் 5 ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டது அல்ல. அதான் நான் சொல்லியிருப்பான். கம்பல்சரி கிடையாது. கம்பல்சரி 5 வருஷம் இருப்பான்னு கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆட்சின்றது கலைக்கப்படலாம் இல்லையா? ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. அதே போல் பாருங்க அமைச்சரவை குழுவும் தலைவரும் இவர் தான். ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு ஸ்டேட்டுடைய ஒரு மாநிலத்தில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை குழு இருக்கு அப்படின்னா அதனுடைய தலைவரை யார் இருப்பா? அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் இருப்பார். ஓகே. எப்படி வந்து சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு பிஎம் ஹெட்டாக இருப்பார், அதே போல ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு சிஎம் ஹெட்டாக இருப்பார். ஓகே. பணிகள் மற்றும் அதிகாரங்கள். முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களுக்கு வந்து பார்த்தோன்னா நியமனம் செய்யப்படுறாங்க. அதே போல் மற்ற அமைச்சர்களுக்கு போர்ட்ஃபோலியோ, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ, அந்த என்ன சொல்றது, ஒவ்வொரு துறையும் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றது ஒதுக்கீடு செய்வாங்க. அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடுன்றது முதலமைச்சர் செய்வார். அதே போல் அமைச்சரவை மாற்றி அமைக்கிறது. எந்த நேரம் வேணாலும் எந்த ஒரு துறை சார்ந்த எந்த ஒரு அமைச்சகத்தினுடைய ஒரு அமைச்சரும் இன்னொரு துறைக்கு மாற்றப்படலாம். போர்ட்ஃபோலியோ வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்துதல். ஒரு அமைச்சரை ஸ்டேட் லெவலில் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு மீட்டிங்ன்றது நடக்குது அப்படின்னா, முக்கியமான அமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் கூடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஹெட்டாக கம்பல்சரி யாராக இருப்பா? முதலமைச்சர் தான் ஹெட்டாக இருந்து அந்த அவையை நடத்துவார். சரியா? அடுத்து பாருங்க அமைச்சர்கள் மீதான கட்டுப்பாடு, அவங்கள வழி நடத்துறது, நடவடிக்கைகளை மேற்கொள்றது, ஒருங்கிணைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் யார் செய்வா? முதலமைச்சர் தான் செய்வார். நமக்கு தெரியும், ஒரு முதலமைச்சர் தான் முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மற்றவங்களும் செயல்படுவாங்க இல்லையா? ஸோ அவருடைய கட்டுப்பாட்டில் கண்ட்ரோல் கீழே தான் எல்லாரும் இருப்பாங்க. அடுத்து பாருங்க கீழ்கண்ட நியமனம் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறது. ஸோ முதலமைச்சர் இவங்களை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லிட்டு ஆலோசனை ஆளுநருக்கு வழங்குறதுனால ஆளுநர் என்ன பண்றாரு? இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பாருங்க மாநில தலைமை வழக்கறிஞர், அடுத்து மாநில தேர்தல் ஆணையர். சரியா? அரசு பணியாளர் தேர்வு ஆணைய தலைவர் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள். இப்போ டிஎன்பிசி நம்ம ஸ்டேட் லெவலில் டிஎன்பிசி இருக்குன்னா டிஎன்பிசி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநர் தான் நியமனம் பண்றது. ஓகேவா? ஆனால் ஆலோசனை வழங்குறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை சிஎம், ஸ்டேட் சிஎம். ஓகேவா? அடுத்து பாருங்க மாநில திட்டக்குழு தலைவரை நியமிக்கிறது, அவங்களுடைய உறுப்பினர்களை அதனுடைய உறுப்பினர்களை நியமிக்கிறது. அடுத்து பாருங்க மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். புரியுதா? ஸோ அப்போ இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் தான்? ஆளுநர் தான். அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாரு? ஆளுநர். ஆனால் பின்னாடி பேக் போனா இருந்து அதுக்கு ஆலோசனை வழங்குறது, இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு ஆலோசனை வழங்குறது முதலமைச்சர் அப்படின்றத பார்க்கணும். சரியா? அடுத்து பாருங்க சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவித்தல்.
சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யறது. ஆட்சியை கலைங்க, ஒரு ஜெனரல் எலெக்ஷன் வருது, இல்லை முன்னாடியோ வேற ஏதோ ஒரு காரணங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, கலைக்கிறது. அடுத்து பாருங்க, மசோதாக்களை அறிமுகம் செய்யறது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃப்ட்டுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஒரு பில், ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான பில்லை சட்டமன்ற வரைவில் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அவையில் அறிமுகம் செய்வாங்க. அதே போல சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் இருக்கு. அவர் தான் பண்ணுவாங்க, அவர் பேர்ல தான் நடக்கும். ஆனா அவருக்கு அந்த மாதிரி செய்ய சொல்லி ஆலோசனை எங்க இருந்து வரும்? உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை சிஎம், ஸ்டேட் லெவல்ல. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த நிர்வாக அமைப்பு அமைச்சரவை குழு. அமைச்சரவை குழு மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்துருப்போம்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கூட்டாக, அது மட்டும் இல்லாமல் அந்தந்த அமைச்சர்கள் தனித்தனியாகவும் எதுக்கு பொறுப்பானு பார்த்துருப்போம்? லோக்சபாவுக்கு, மக்களவைக்கு பொறுப்பானு பார்த்துருப்போம் இல்லையா? அதுதான் இங்க. அப்ப அந்தந்த மாநிலத்தினுடைய இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றத்திற்கு, மாநில சட்டப்பேரவைக்கு இல்லை சட்டமன்றத்திற்கு அமைச்சர்கள் இந்த அமைச்சரவை குழு தனியாகவோ இல்லை கூட்டாகவோ என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த அவைக்கு பொறுப்பானாங்க. இது ஸ்டேட் லெவல்ல. ஓகேவா? அடுத்து பாருங்க, அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும். ஒருத்தர் அமைச்சராக இருக்கார் அப்படின்னா அவர் கண்டிப்பா எம்எல்ஏவாவோ எம்எல்சியாவோ இருக்கணும். ஒரு அமைச்சர் இருக்கார் அப்படின்னா, ஓகேவா? ஒரு வேளை அவர் அமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்சியாவோ எம்எல்ஏவோ இல்லை அப்படின்னா அதுக்கு அவகாசம் இருக்கு. அவரால் அதுக்கப்புறம் ஆக முடியுமா? ஆக முடியும். ஓகேவா? இல்லை அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள உறுப்பினராக இருக்க வேணும். ஓகேவா சார்? அப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது சார், ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல நின்று அவர் எம்எல்ஏவே ஆகல, ஏன்னா வேற யாராவது எம்எல்ஏ இருப்பாங்க, எல்லா இடமும் ஃபில் ஆயிருக்கும், எம்எல்ஏ வந்திருப்பாங்க. ஆனா புதுசாக ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்குறாங்க, புதுசாக ஒருத்தர் மினிஸ்டர் ஆக்குறாங்க அப்படின்னா அவர் தான் எதுலையுமே எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன்லையும் எம்எல்ஏவை நம்ம செலக்ட் பண்ணலையே, அப்படி எப்படி அவர் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்சி ஆகிட்டார் அப்படின்னா ஆக முடியும் இல்லையா? அப்படின்னா அது ஒன்று எம்எல்ஏவா இருக்கணும், இல்லை எம்எல்சியா இருக்கணும். புரிஞ்சுதாமா? ஸோ எப்படி நம்ம அங்கே பார்க்குறோமோ, எங்கே நம்ம என்ன சொல்றது, நம்ம நேஷனல் லெவலில் நம்ம பார்லிமெண்ட்டில் பார்த்தோமோ ஒருத்தர் வந்து மினிஸ்டராக ஆகிறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராக இருக்கணும். அது வந்து லோக்சபாவில் இருக்கலாம், ராஜ்யசபாவில் இருக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான். அடுத்து பாருங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அமைச்சரவை வந்து பார்த்தா என்ன ஆகும்? கலைக்கப்படும். ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது அப்படின்னா ஒரு அரசின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட சரி, அரசின் மீது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்போ அமைச்சர் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த ஒரு குழுன்றது கலைக்கப்படும் அப்படின்னா அது ஆட்சி கலைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, சட்டப்பிரிவு 163. இப்போ முக்கியமான ஒரு சட்டப்பிரிவுகள்லாம் பார்க்குறோம். ஆளுநருக்கு ஆலோசனை மற்றும் உதவி வழங்க முதலமைச்சரை தலைமையாக கொண்ட அமைச்சரை குழு ஒன்று இருக்கும். இது நம்ம நேஷனல் லெவலில் பார்த்துக்கூடிய ஆர்டிகல் என்னது? ஆர்டிகல் 74. ஓகேவா? ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை பிஎம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இது யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க, அதாவது உதவியாக இருப்பாங்க, ஆலோசனை வழங்குவாங்க. இது சரியா? ஆர்டிகல் 74. இது ஸ்டேட் லெவலில் ஆர்டிகல் 163 இதுக்கு. ஓகேவா? அப்போ ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு அந்த மாநிலத்தினுடைய அமைச்சரை குழு, அதுக்கு வந்து தலைமையாரு? சிஎம். இந்த ஒரு அமைப்பு தான், இந்த ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பு தான் ஆளுநருக்கு எப்பப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ ஆலோசனை தேவைப்படுதோ இவங்க வழங்குவாங்க. அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 163. ஸோ நேஷனல் லெவலில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சென்ட்ரல் லெவலில் பார்க்கணும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு லெவலில் பார்க்கணும் ஆர்டிகல் 74. ஸ்டேட் லெவலில் ஆர்டிகல் 163. ஓகேவா? ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷன் தான். புரியுதா? அது நேஷனல் லெவலில் நடக்கும். பிஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு, இங்க சிஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கவர்னருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 164 கிளாஸ் 1. ஓகேவா? இது என்ன சொல்லுது பாருங்க, ஆளுநரால் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்யப்படுகிறார். ஸோ முதலமைச்சரை நியமனம் செய்யறது யாரு? ஆளுநர். அதை சொல்றது ஆர்டிகல் 164. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 164 சப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1A. இது என்ன சொல்லுது பாருங்க, முதலமைச்சர் உள்பட மொத்த அமைச்சர்கள். நல்லா பாருங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னாவே அமைச்சருடைய குழு. ஓகேவா? இதுல எல்லா அமைச்சர்களும் இருப்பாங்க. நல்லா பாருங்க, முதலமைச்சரும் ஒரு அமைச்சர் தான். ஓகேவா? என்ன, எல்லா அமைச்சர்கள்லையும் இவர் முதன்மையானவர். அதனாலதான் வந்து பார்த்தோன்னா ஒரு வழிகாட்டி, ஒரு முதன்மையானவர். அதனாலதான் இவர் முதல் அமைச்சர்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஆனா அவரும் என்னது? அவரும் மினிஸ்டர் தான். அப்போ ஒரு மினிஸ்டர்னு சொல்லும் போது முதலமைச்சரும் மினிஸ்டர் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு யூனியன் லெவலில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அங்கே சொல்லும் போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல யாரு? பிஎம், பிரைம் மினிஸ்டர், அவரும் மினிஸ்டர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, அவருக்கானது ஸ்பெஷல் பிரைம் மினிஸ்டர். அந்த மினிஸ்டர்ஸ்லேயே அவரே அவர் தான், அதனால தான் பிஎம் சொல்கிறோம், பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். புரியுதா? அதே போல தான் முதலமைச்சர்கள் உட்பட மொத்த அமைச்சர்கள்னாவே முதலமைச்சரும் அவர் ஒரு அமைச்சர் தானே, அவரும் உள்ள வந்துடுவார். புரியுதா? ஸோ இப்போ முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது மாநில சட்டப்பேரவை அப்படின்றது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அசம்பிளியை குறிக்கும். அசம்பிளியை தான் குறிக்கும். ஏன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட அவை எது? அசம்பிளி. ஸோ இவங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சருடைய எண்ணிக்கை அந்த மாநிலத்துடைய சட்டமன்ற கீழவையுடைய சட்டப்பேரவையுடைய இல்லை சட்டமன்ற பேரவை, சட்டமன்ற கிழவை, சட்டக்கிழவை எல்லாம் ஒன்று தான். இடையில மன்ற அப்படின்னு வந்தாலும் சரி, வரலாலும் சரி, கீழவை பேரவை அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ மாநில சட்டப்பேரவையுடைய மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கையில் நம்ம அங்கே என்ன பார்த்துருப்போம், யூனியன் லெவலில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸுடைய நம்ம எண்ணிக்கை, லோக்சபாவுடைய டோட்டல் சீட்ஸ். அதே போல் இங்கே அந்த மாநில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய டோட்டல் உறுப்பினருடைய எண்ணிக்கை, டோட்டல் சீட்ஸுடைய எண்ணிக்கையில் 15 விழுக்காடு தான் இருக்கணும். அதே போல் யூனியன் லெவலில் என்ன பார்த்துருப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அங்கேயும் 15% தான். 15%ன்றது எது குறிக்கும்? யூனியன் மினிஸ்டர்ஸுக்கும் குறிக்கும், ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸுக்கும் குறிக்கும். ஓகேவா? ஸோ 15 விழுக்காட்டை என்ன பண்ணக்கூடாது? தாண்டக்கூடாது. 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது. சிம்பிளாக சொல்ல அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் வேகன்சி சீட்ஸ் எவ்வளோ அசம்பிளியில்? 234. ஸோ இதில் 15% அப்படின்னா இதுதான். ஓகேவா? ஸோ என்ன ஆன்சர் வருதோ அவ்வளோ மினிஸ்டர்ஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முடியும். அதை தாண்டி நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதிகமாக இருக்க முடியாது. புரிஞ்சுதா? அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 படி அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதிலே தான் மேலும் முதலமைச்சர் உட்பட ஒரு மாநிலம் இருக்குன்னா முதலமைச்சர் உட்பட அவர் மினிஸ்டர் தானே, அதனால பொதுவாக மினிஸ்டர் வரும்போது அவரும் வந்துடுவார். அப்போ முதலமைச்சர் உட்பட அமைச்சருடைய எண்ணிக்கை குறைஞ்சபட்சம் 12வது இருந்துடணும். குறைஞ்சபட்சம் 12வது இருக்கணும். அப்படின்னாது ஒரு மாநிலம் இருந்ததுன்னா அதனுடைய அமைச்சருடைய எண்ணிக்கை மினிமம் 12 இருக்கணும். மேக்சிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, அதிகபட்சம் எவ்வளோ இருக்க முடியும் அப்படின்னா, அந்த மாநிலத்துடைய சட்டமன்ற பேரவையுடைய மொத்த உறுப்பினர்களில் 15% தாண்டக்கூடாது. இது மேக்சிமம் இருக்கணும். இதோட வேல்யூ மேக்சிமம் இருக்கணும். ஆனால் குறைஞ்சபட்சம் 12வது இருக்கணும். ஓகேவா? சார் பார்த்தோன்னா எவ்வளோ சீட்ஸ் ஒன்றா இருக்கட்டும், என்னுடைய மாநிலத்தில் எல்லா பவரையும் நானே எடுத்துப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2-3 அமைச்சகத்தை 2-3 துறையை அவங்களே வச்சுப்பாங்க. அப்போ டோட்டலாக ஒரு 10 அமைச்சர் தான் இருக்கலாமா? தப்பு. கான்ஸ்டியூஷன் படி அது தப்பு. மினிமம் ஒரு 12 அமைச்சர்களாவது இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, அமைச்சருடைய பணிகள் மற்றும் அதிகாரங்கள். ஸோ அமைச்சரவையின் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எப்படி நம்ம சென்ட்ரல் லெவலில் பார்க்குறோமோ அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் அதே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு இது ஸ்டேட் லெவலில் உங்களுக்கு இருக்கும். அரசுக்கான கொள்கைகளை உருவாக்குறது, பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுறது, ஸ்கீம்ஸை பாலிசிஸை இந்த மாதிரி பிளான்ஸை ஃப்ரேம் பண்ணுறது. அதே மாதிரி பாருங்க, அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கு ஆதரவளித்தல். ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டி கவர்மெண்ட், அவங்களால தான் மேக்ஸிமம் பில்ஸை சட்ட முன்முறைகளை கொண்டு வர முடியும். அப்போ அவங்க கொண்டு வரதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஆதரவளிப்பாங்க. ஆதரவளிச்சாகணும். அடுத்து பாருங்க, துறை தலைவர்களை நியமனம் செய்கிறது. ஏன்னா நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குமா, அந்த ஒரு மினிஸ்ட்ரி கழிய நிறைய பார்த்தீங்கன்னா உட்பிரிவுகளை நிறைய துறைகள் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கான தலைவர்களை நியமிக்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, திட்ட அறிக்கையை உருவாக்குறது, ஆண்டு வரவு செலவு திட்டத்தை இறுதி செய்யறது, பட்ஜெட். அடுத்து பார்த்தீங்கன்னா திட்டங்களை, கொள்கைகளை இதெல்லாத்தையும் உருவாக்குறது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சகத்தின் மீதான கட்டுப்பாடு, கண்காணிப்பு இதெல்லாம் செய்யறது. ஒரு மினிஸ்ட்ரி இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட மினிஸ்டர்ஸ் இல்லை டோட்டலாக சிஎம் ஹெட்டடாக இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு கண் வச்சுட்டே இருப்பாங்க. முக்கியமாக சிஎம் தான் எல்லாம் பவர் இருக்கும். ஸோ சிஎம் என்ன பண்ணுவார்? அதை கண்காணிச்சுட்டே இருப்பார். ஏன்னா தவறாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது யாருக்கு கெட்ட பேர்? சிஎம்க்கு கெட்ட பேர், அந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேராக இருக்கும். அதனால ஒரு கண்காணிப்புன்றது நமக்கு கிட்டே இருக்கும். சரியா? ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்தை பார்த்துருமா. அடுத்த ஒரு அமைப்பாக, அடுத்த ஒரு அங்கமான சட்டமன்றத்துக்கு வரும். ஸோ மாநில சட்டமன்றம். இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டமன்றம், ஒரு மாநிலம் இருந்ததுன்னா ஒரு சட்டமன்றம், அப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த மாநிலத்துலேயே ஒரு சட்டமன்றமும் இருக்கணும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு மாநிலத்துலையும் ஒரு சட்டமன்றம் இருக்கணும் அப்படின்ற வழிவகைன்றதை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பெரும்பாலான மாநிலங்கள் இந்தியாவில் ஓரவை சட்டமன்றம் தான். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓரவை சட்டமன்றம் என்னது? யூனிக் கேமரலிசம். சரியா? யூனிக் கேமரலிசம். இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள் ஓரவை சட்டமன்றம். அப்போ 6 மாநிலங்கள் மட்டும்தான் ஈரவை சட்டமன்றம், பை கேமரலிசம். சரியா? பை கேமரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? என்னென்ன மாநிலங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சவுத்தில் அங்கே பாருங்க, சவுத்தில்
பாருங்க ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா, ஏன்னா ஆந்திராவில் தான் பிரிஞ்சதுன்னா தெலுங்கானா. ஸோ ரெண்டுமே இங்கே வந்துருச்சு இல்லையா. பக்கத்தில் யார் இருக்கா? கர்நாடகா இருக்காங்க. கர்நாடகா மேலே யார் இருக்கா? மகாராஷ்டிரா. சாரி, கர்நாடகா இருக்காங்க இல்லையா. ஸோ கர்நாடகாவுக்கு பக்கத்தில் யார் இருக்கா? மேலே மகாராஷ்டிரா இருக்கா, ரைட். அடுத்து பீகாரும் உத்தரப்பிரதேசம் பீகார் பக்கத்தில் இருக்குமா? இருக்கும். அவ்வளோதான், இந்த 6 பேர் தான். சரியா. இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே எல்லாம் போனதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீக்கிட்டாங்க. சரியா. அப்போ பைகாமலிசம்லாம் கிடையாது. ஸோ நீக்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது 6 மாநிலத்தில் மட்டும்தான் பைகாமலிசம் சொல்லக்கூடிய. பைகாமலிசம் என்னது? அந்த ஒரு மாநிலத்தில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்டமன்ற பேரவைன்னு சொல்லக்கூடிய பேரவைனால் 2 ஒன்று தான். ஸோ அசம்பிளின்றது பேரவைன்றது இருக்கும். அதே சமயத்தில் மாநில சட்டமன்ற மேலவைன்னு சொல்லக்கூடிய கவுன்சில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெண்டுமே இருக்கும். இப்படி இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதுதான். ஓகேவா. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, பக்கத்திலே கர்நாடகா, அதுக்கு மேலே மகாராஷ்டிரா. இது முடிஞ்சது இல்லையா? இது முடிஞ்சதா? 4 வந்துருச்சா? அடுத்த 2 யாரு? உத்தரப்பிரதேசமும் அது பக்கத்தில் கூடிய பீகாரும். சரியா. இந்தியாவுடைய பாப்புலஸ் ஸ்டேட். ஸோ உத்தரப்பிரதேசம் அது பக்கத்தில் கூடிய பீகார். அப்போ மொத்தம் இந்த 6 மாநிலத்தில் தான் பைகாமலிசம் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா. அடுத்து பாருங்க, முக்கியமானது மக்களுடைய பிரதிநிதிகள். யாரு? மக்களால் நாம் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதாங்க சொல்றாங்க. மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அவை கீழவை, லோவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். லோவர் ஹவுஸ் இது ஸ்டேட் லெவலில் அசம்பிளியை குறிக்குது. நேஷனல் லெவலில் லோக்சபாவை குறிக்கும், அதாவது மக்களவை குறிக்கும். பேர்லேயே இருக்கு மக்களவை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்களவைக்கு நாம நேரடியாக ஓட்டு போட்டு ஸ்டேட் லெவலில் நம்ம எம்எல்ஏவையும் நேஷனல் லெவலில் நம்ம எம்பிஸையும் செலக்ட் பண்ணுறோம். எம்பிஸ்ன்றவங்க மக்களவை, எம்எல்ஏன்றவங்க கீழவை, அது சட்டப்பேரவை. ஓகேவா. அடுத்து பாருங்க, ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி துறையை சேர்ந்த, உள்ளாட்சி துறைனா அது உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, லோக்கல் பாடி செலெக்ஷன், அதுல எலெக்ட் ஆனவங்க. புரியுதா? அப்போ ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்களை பிரதிநிதிகளாக கொண்ட அவை அதுதான் மேலவை. ஒரு கவுன்சில், ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு பார்க்குறோம்னா யார் இருப்பாங்க? இதுல இருந்து போனவங்க தான் அந்த கவுன்சிலர் இருப்பாங்க. ஓகேவா. மக்களால் நாமளால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் எங்க இருப்பாங்க? அவங்க இதுல இருப்பாங்க, அசம்பிளியில் இருப்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ இப்படிதான். ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினருடைய டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ, டோட்டல் கான்ஸ்டிடியூன்சி எவ்வளோ? 234 நம்மளுக்கு தெரியும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கீழே இருக்கக்கூடியது. ஓகேவா. அதிகபட்ச அமைச்சருடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், 234. நம்முடைய தமிழ்நாடுங்க எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும் அவங்களுடைய டோட்டல் கான்ஸ்டிடியூன்சி பேஸ் பண்ணி. ஓகேவா. நம்மளது 234 சட்டமன்ற தொகுதி இல்லையா, சட்டமன்ற தொகுதிகள். அதில் 15% அப்படின்னு பார்க்கும்போது 35.1 வரும். இது நீங்கள் ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா என்னது 36 வச்சுக்கலாம், ரவுண்ட். அவ்வளோதான். அப்போ அதிகபட்சம் தமிழ்நாட்டில் 36 அமைச்சர்களுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனால் மினிமம் 12 அமைச்சர்கள் இருக்கணும். 12 அமைச்சர்களுக்கு கீழேயும் போகக்கூடாது. ஓகேவா. ஸோ இது தமிழ்நாடு பேஸ் பண்ணி. ஓகேவா. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களுடைய என்ன சொல்ற டோட்டல் சீட்ஸ் பேஸ் பண்ணி மாறும். ஓகேவா. ஸோ இப்போ மாநில சட்டம்னு சொல்லிட்டு பேசிக்காக பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒவ்வொரு அவையா ஒரு சிம்பிளா பிரீஃபா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்க போறோம். நல்லா பாருங்க, சட்டமன்ற பேரவை அப்படின்னாலும் சட்ட கீழே வேணாலும் 2 ஒன்று தான். இதுக்கு தான் என்னது, இதுதான் என்னது அசம்பிளி. மக்களால் நம்ம நேரடியாக ஓட்டு போட்டு நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அங்கே போகக்கூடியவங்க, அதான் எம்எல்ஏஸ் போகக்கூடியவங்க, அதான் அசம்பிளி. ஓகேவா. இதுதான் விதான் சபான்னு சொல்லுவாங்க. விதான் சபா. ஓகேவா. விதான் சபா, விதான் பரிஷத். விதான் பரிஷத்னா மேலவை. ஓகேவா, கவுன்சிலை குறிக்கும். பாருங்க, மாநில அரசாங்கத்தின் உண்மையான அதிகார மையம் இதுதான், பவர் சென்டர் இதுதான். ஏன்னா எல்லா முடிவுகளும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும், இதில் தான் எடுக்கப்படுவாங்க. அப்போ தான் இருக்கும். அது இல்லாமல் இந்தியாவுடைய பெரும்பாலான மாநிலத்துடைய என்ன சொல்ற சட்டமன்றம் அது ஊரவை சட்டமன்றம். அப்போ மொத்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் அந்த சட்டமன்றம், அந்த ஒரு சட்டமன்றத்தினால எல்லாமே அந்த அசம்பிளியிலிருந்து எடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே அசம்பிளியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. புரியுதா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இங்க இருப்பாங்க. யாரு அவங்களாம் யாரு? எம்எல்ஏ, நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஓகேவா. எம்எல்ஏஸ் தானே வந்து பார்த்தோன்னா சட்டமன்றத்துக்கு போறாங்க, அதாவது அசம்பிளிக்கு போறாங்க. ஓகே. ஏன்னா பேர்ல இருக்கு பாருங்க, அசம்பிளினா அசம்பிளி, ஏ. ஓகேவா. அடுத்து பாருங்க, நேரடி தேர்தல் முறை. ஏன் மக்களாகிய நாம, பீப்புள் ஆகிய நாம டைரக்டா நம்மளுடைய எம்எல்ஏஸை நம்மளுடைய எம்எல்ஏ எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேவா. அடுத்து பாருங்க, மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலத்திற்கு மாநிலம், அதாவது நம்முடைய ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய மக்கள் தொகை மாறுபடுமா, ஒரே மாதிரி இருக்காது இல்லையா.
ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் மாநிலத்துக்கு மாநிலம் மக்கள் தொகை மாறுபடுமா, அதுக்கு தகுந்த மாதிரி மாநிலத்துடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை மாறும். அப்படின்னா அது கான்ஸ்டிடியூன்சியுடைய நம்பர்ஸும் மாறும்னு அர்த்தம். எத்தனை கான்ஸ்டிடியூன்சி இருக்கோ அத்தனை உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சிக்கும் ஒரு எம்எல்ஏ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. சரியா? அப்போ 234 கான்ஸ்டிடியூன்சி இருக்கா, அப்போ 234 எம்எல்ஏஸ் இருப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 234 நம்மளுக்கு தெரியும். இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். அப்போ இங்க தான் அதிகமான மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க, எம்எல்ஏஸ் இருப்பாங்க. எத்தனை? 403 சீட்ஸ் இருக்குங்க. புரியுதா? ஸோ ஃபைன். ஓகே, அடுத்து பாருங்க, அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. நல்லா பாருங்க, ஒரு ஸ்டேட் இருக்குன்னா நம்ம என்ன பார்த்துருப்போம், லோக்சபா அப்படின்னா 550 இருக்கணும் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இந்த +2 இருந்தது, இப்போ நீக்கியாச்சு, 550 இருக்குன்றதை பார்க்கமா. டோட்டல் ஸ்ட்ரென்த் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஓகேவா? இப்போ இதே ராஜ்யசபாவா 250 இருக்கலாம் மேக்ஸிமம், அதனுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் இதுதான் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி மாநிலத்துடைய சட்டமன்றத்துக்கு ஒரு வரையறை இருக்கு. மேக்ஸிமம் இத்தனை சீட்ஸ் தான் இருக்குன்றது தற்போதைக்கு இருக்கு. சரியா? ஸோ அப்போ அதிகபட்சம் ஒரு மாநிலத்துடைய சட்டமன்ற உறுப்பினுடைய எண்ணிக்கை ஒரு மாநிலத்தில் அதிகபட்சம் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா 500 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றம் இருக்குன்னா குறைந்தபட்ச உறுப்பினுடைய எண்ணிக்கை மினிமம் 60 சீட்ஸாக அந்த மாநிலத்தில் இருக்கணும். அப்படியானது 60 எம்எல்ஏவாவது இருக்கணும், 60 கான்ஸ்டிடியூன்ஸாக இருக்கணும். அதிகபட்சம் 500 கான்ஸ்டிடியூன்சி வரைக்கும் பிரிச்சுக்கலாம். அப்போ 500 எம்எல்ஏ வரைக்கும் இருந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அதனுடைய வரைமுறை. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, பதவிக்காலம். இப்போ அசம்பிளின்னு பார்க்கறதுனால எம்எல்ஏஸ். ஸோ அசம்பிளி அவருடைய பதவிக்காலம் எவ்வளோ? 5 வருஷம். பெரும்பாலும் 5 வருஷம். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடியும் ஆட்சி கலைக்கப்படுது அப்படின்னா அவருடைய ஆயுள் காலமும் குறையும் இல்லையா. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ 234 உறுப்பினர்கள் நேரடி தேர்தல் முறையில், டைரக்ட் எலெக்ஷன் மூலயமா, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில். அப்படியானது 18 வயசு முடிஞ்சுதான். ஓகே, நம்ம எல்லாருமே வாக்கு போட்டிருப்போம், வாக்கு செலுத்திருப்போம். அதன் அடிப்படையில் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதன் அடிப்படையில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்போம். நம்ம தேர்ந்தெடுக்கப்படல, நம்மளால அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. யாரு? நம்முடைய எம்எல்ஏஸ். ஓகேவாமா? ஸோ ஃபைன். அதே போல் நம்ம சென்ட்ரல் லெவலில் கேபினெட் மினிஸ்ட்ரின்னு பார்த்துட்டு, சரி கேபினெட் பார்த்துருப்போம் இல்லையா, அதே போல தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ அமைச்சரவை, ஸோ கேபினெட் அமைச்சரவை. ஓகேவா? கேபினெட் குழு அப்படின்றத பார்த்துருப்போம். கேபினெட் அமைச்சரவை அப்படின்றத பார்க்க போகிறோம். கேபினெட் குழு அதே போல் ஸ்டேட் லெவல்லையும் அது செயல்படும். அந்தந்த மாநிலத்துக்கும் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஒரு முக்கியமான பவர் சென்டர் கூடிய முக்கியமான மினிஸ்ட்ரியெல்லாம் எடுத்துப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க கேபினெட்டாக செயல்படுவாங்க இல்லையா மாநில அளவில். அதாவது ஓகேவா? ஸோ அமைச்சரவை குழுவின் உட்கரு இது. எப்படி நம்ம சென்ட்ரல் லெவலில் ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருக்குமோ அதனுடைய உட்கரு இந்த கேபினெட்ன்றது பார்த்தோமோ, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல இது கேபினெட்ன்றது ஒரு உட்கருன்னு பார்த்தோமோ, அதே போல மாநில அளவில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்குள்ள ஒரு முக்கியமான துறைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர்ஸ், சிஎம், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு உட்கருவா செயல்படுவாங்க. அது ஒரு பவர்ஃபுல் சென்டராக இருக்கும். அதுதான் கேபினெட், ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய கேபினெட். ஓகேவா? ஸோ கேபினெட் அமைச்சர்களை உள்ளடக்கியது. மாநில அமைச்சரவையின் உண்மையான அதிகார மையம். ஏன்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா டிசிஷனும் எப்படி சென்ட்ரல் லெவலில் ஒரு கேபினெட் இருந்தாலும் அவங்களே எல்லா டிசிஷனையும் மேக்ஸிமம் எடுத்துருவாங்களோ, அதே போல மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்த மாநில கேபினெட் சிஸ்டம்ன்றது மேக்ஸிமம் எல்லா டிசிஷனையும் அவங்களே எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அமைச்சரவை குழுக்கள் மூலம் கேபினெட் செயல்படுகிறது. ஆமாம், அமைச்சரவை குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் தான் இந்த ஒரு சின்ன உட்கருவா ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டமாக கேபினெட் சிஸ்டம்ன்றது உருவாகுது. அப்போ அதில் தான் அது செயல்படும். அதான் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ கேபினெட் நிரந்தரமானது. கேபினெட்ன்றது என்னது? நிரந்தரமானது. ஏன் கேபினெட் நிரந்தரமானது சொல்கிறோம்? நல்லா பாருங்க, கேபினெட்ன்றது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல தான் எடுக்கிறாங்க. அதுலேருந்து வந்த ஒரு சின்ன அமைப்பு. ஆனால் பவர்ஃபுல் சென்டர் இதுதான். ஏன்னா சிஎம் உட்பட முக்கியமான அமைச்சர்கள் அதுதான் இருப்பாங்க. ஏன்னா முக்கியமான ஒரு அமைச்சர்கள் அவங்களே சேர்ந்து எல்லா முடிவும் எடுத்திருப்பாங்க. சரியா? நம்ம பார்க்குறோம். ஆனால் இது எப்படி நிரந்தரமானதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா பாருங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த அமைச்சர் குழு நிரந்தரமானதுனா கிடையாது. 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சது, என்னதான் சிறப்பாக ஆட்சி பண்ணாலும் 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுன்னா கலைக்கப்படும். அவைன்னு பார்த்தோம்னா மாநில சட்டமன்றம், அந்த கீழவைன்றது, அசம்பிளின்றது நிரந்தரமான அவை கிடையாது. அதை கலைக்கப்படக்கூடிய அவை தான். ஓகேவா? அப்புறம் அதில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும் எப்படி பர்மனெண்டாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க, அவங்களும் கலைக்கப்படக்கூடியவங்க தான். அப்புறம் ஏன் சார் அதுலேருந்து எடுத்து அந்த கேபினெட்டை மட்டும் நிரந்தரமானதுன்னு சொல்லணும்னா, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறான்னு வச்சுக்கலாம், முக்கியமான அந்த ஒரு அமைச்சகத்தை ஃபுல்லாக அந்த முக்கியமான ஒரு சில நபர்கள் இருப்பாங்க, அவங்களே தான் வச்சுப்பாங்க அந்த ஆட்சி முடிகிற வரைக்குமே. புரியுதா? அதனால அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் இந்த கேபினெட் சொல்லக்கூடியது ஒரு நிரந்தரமானதாக இருக்கும். முக்கியமான டிசிஷன்ஸ் அந்த ஒரு முக்கியமான நபர்கள், அந்த ஒரு அமைச்சர்கள் மட்டும் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. சரியா? அதான் சொல்லிப்பாங்க. ஒரு சில டைம்ல தற்காலிகமாக இருக்கும். ஒரு சில டைம்ல ஒரு சில அமைச்சர்கள் வந்து பார்த்தா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து மாறலாம். அந்த டைம்ல அந்த அமைச்சகம்ன்றது சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதான் சொல்றாங்க. புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, நம்ம பெருசாக நம்ம இது படிக்க தேவையில்லாத ஒரு பாயிண்ட் தான். இருந்தாலும்
ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இதையும் எடுத்து கொடுத்துருக்கேன். புரியாத நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க சார், ஒரு அசம்பிளியில் இருந்தால் கண்டிப்பாக அது கலைக்கப்படக்கூடியது தானே, அப்புறம் எப்படி அதில் கூட கேபினெட் மட்டும் பெர்மனெண்ட்டாக வரும், இங்கே நிரந்தரமானதுன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் தற்காலிகமானது இரு வகைப்படம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக தான் சரியா, ஏன் அது நிரந்தரமானதான் சொல்கிறோம், ஏன் அது தற்காலிகமானதாகவும் இருக்கிறோம் அப்படின்றது ஏன் சொல்கிறோம்னா அது ரீசன் தான் நான் சொன்னது தான். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, சபாநாயகர். ஓகேவா? சபாநாயகர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இதனுடைய தலைவரும் என்னன்னு சொல்லுவோம், நம்ம சபாநாயகர் தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சபாநாயகர் தான் சொல்லுவோம். ஆனால் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன், என்னது? மாநில சட்டமன்றத்துடைய சபாநாயகர். ஓகேவா? அங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் நம்ம பொதுவாக ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபான்னு சொல்லுவோம், இங்க ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா? ஓகே, ரெண்டு பேருமே நம்ம சபாநாயகர் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எந்த அவையில் இருக்காங்களோ அந்த தலைவர் சபாநாயகர். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எப்படின்னா எல்லா எம்எல்ஏஸும் போறாங்க இல்லையா, அந்த எம்எல்ஏஸ்ல இருந்து ஒருத்தர் தான் யாரு சபாநாயகராகவும் துணை சபாநாயகராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதை சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, தீர்மானம். என்ன தீர்மானம்? பதவி நீக்கம் செய்யறது. ஒரு சபாநாயகர் துணை சபாநாயகர், பொதுவாக சபாநாயகர் நம்ம பதவி நீக்கம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், தீர்மானத்தை கொண்டு வரணும் அந்த அவையில். அது மட்டும் இல்லாமல் 14 நாட்கள் அந்த ஒரு சபாநாயகருக்கு முன் அறிவிப்பு. எப்படி நம்ம ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து பார்த்தா ஒரு இம்பீச்மெண்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு என்ன 14 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீயர் நோட்டீஸ் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி முன் அறிவிப்புன்றதை கொடுக்கணும் பதவி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னா. ஓகேவா? அடுத்து பாருங்க, சட்டமன்றம் கலைக்கப்பட்டாலும் சபாநாயகர் பதவி இழக்க மாட்டார். என்ன அது புரியலையே? நல்லா பாருங்க, எம்எல்ஏஸ்ல இருந்துதான் ஒருத்தர் சபாநாயகராக ஆறாரு, ஒரு ஆட்சி கலைஞராக எம்எல்ஏஸுடைய பதவி பறிபோகுது, அப்புறம் எப்படி ஒரு சபாநாயகர் மட்டும் பதவி நீடிக்க முடியும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. இது சிம்பிள். என்னது, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் டாபிக்லேயே. ஒரு சபாநாயகர் ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு பிரசிடென்ட் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க இல்லையா, எம்எல்ஏஸ்லாம் இருப்பாங்க. கவர்மெண்டுடைய பதவி காலம் ஒரு வேளை முடியுது, 5 வருஷம் முடியுதுன்னா என்ன ஆகும்? அடுத்து ஜெனரல் எலெக்ஷன் வருமா? என்ன வரும்? பொது தேர்தல் வரும். பொது தேர்தல் நடந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவை கூடும் இல்லையா, அப்போ அந்த அவைக்கு யார் தலைமை தாங்கிறத எடுத்தோடனே அதில் புதுசாக வரக்கூடிய எம்எல்ஏஸ்லேருந்து டக்குன்னு ஒருத்தர் எடுத்து இந்த ஒரு அவைக்கு தலைமையாக ஏற்ற முடியுமானா முடியாது. ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, மீட்டிங்கில் புதுசாக ஒரு சபாநாயகரை தேர்ந்து எடுக்கணும், அதுக்கு அந்த அவைக்கு ஒருத்தர் தலைமை தாங்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி இருந்த ஒரு கவர்மெண்ட் அதில் சபாநாயகராக யார் இருந்தாரோ ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கிற வரைக்கும், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் புதுசாக ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவரே அதுக்கு ஹெட்டாக இருப்பார். அது வரைக்கும் ஹெட்டாக இருப்பார். சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா, இதுக்கப்புறம் இவரே பதவி விலகிடுவார். முடிஞ்சு போச்சு. புரியுதா? இல்லை நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், இப்படி தெரிஞ்சுக்கலாம். எப்படி? இப்போ ஆல்ரெடி கரண்ட் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, அதே கவர்மெண்ட் தான் திரும்பவும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே நபர் தான் திரும்பவும் சபாநாயகராக ஆவறான்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லையே. எலெக்ஷன் திரும்பவும் நடக்கட்டும், ஆனால் திரும்பவும் அவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். இது ஆல்ரெடி கட்சி மீட்டிங்லேயே முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அதுக்கும் அவர் தான் தலைமை தாங்குவார். அவரே திரும்ப நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் திரும்பவும் அவரே தொடருவார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். புரியுதா? அதாங்க சொல்லியிருப்பான். ஓகேவா? அங்கே பாருங்க, இங்கேயே சொல்லியிருப்போம் பாருங்க, புதிய அரசின் சட்டமன்றம் முதல் கூட்டம் வரைக்கும் அந்த பதவி அவருக்கு தொடரும். ஓகேவா? இல்லை சார் கவர்மெண்ட் மாறுது, வேற ஒருத்தர் புதுசாக வராருன்னா அது வரைக்கும் ஹெட்டாக இருப்பார். அந்த ஒரு முதல் கூட்டத்தில் புதுசாக ஒரு சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா அவர் பதவியில் விடுவார். அவ்வளோதான். புரிஞ்சுதாமா? ஸோ ஓகே. இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். என்னது கவுன்சில்? கவுன்சில்னா மேலவை, சட்டமன்ற மேலவை, இல்லை ஜஸ்ட் மேலவைன்னு சொல்லுவோம். என்னது அப்பர் ஹவுஸ். மேலவைனா அப்பர், கீழவை அப்படின்னா லோவர் ஹவுஸ். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், விதான் பரிஷத்துன்னு சொல்லுவாங்க. அது விதான் சபா, கவுன்சில்ன்றது விதான் பரிஷத். ஓகேவா? நல்லா பாருங்க, 6 மாநிலங்களில் மட்டும்தான் இந்த சட்டமன்ற மேலவை இருக்குன்றது நம்ம பார்க்குறோம். ஏன்னா 6 மாநிலத்தில் மட்டும் தான் பைகேமரலிசம் ஸ்டேட்னு சொல்கிறோம். அதில் மட்டும்தான் மேலவைன்னு சொல்லக்கூடிய கவுன்சில் மட்டும் இருக்குது. அது என்னன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? நல்லா பாருங்க, மறைமுக தேர்தல் மூலம் இந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ என்னது, இதே வந்து சட்டமன்ற கீழே அப்படின்னா மக்களால் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்க தான் எம்எல்ஏ. ஓகேவா? எம்எல்சி எலெக்ஷன் ஏதாவது நடக்குதா, அதில் நடக்கும். அதில் மக்களாக நாம டைரக்டா எம்எல்ஏ நம்முடைய கவுன்சில் நம்முடைய என்ன சொல்றது எம்எல்சியை தேர்ந்தெடுக்கிறமான கிடையாது. ஓகேவா? அதனால தான் இது மறைமுக தேர்தல் மூலயமா அந்த உறுப்பினர்களை எம்எல்சிக்கு போகக்கூடிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? ஓகேவா? ஏன் அதை மறைமுக தேர்தல் நான் சொல்றேன். நிரந்தர அவை, இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நிரந்தர அவை இது ஒரு பெர்மனன்ட் பாடி.
கவுன்சில் இருக்கு அப்படின்னா அது பெர்மனன்ட் பாடி. ஓகேவா? அந்த அவையவே நம்ம நீக்கிற வரைக்கும் ஒரு என்ன சொல்ல அந்த அவை இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்சி நடைபெறுது அப்படின்னா கண்டினியூஸாக அந்த அவைன்றது இருக்கும், நிரந்தரமாக தான் இருக்கும். எப்படி நம்ம ராஜ்யசபா பார்க்குறோமோ அதே போல தான் நிரந்தர அவைன்றது இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ராஜ்யசபா எப்படி நிரந்தர அவையோ அதே போல தான் சட்டமன்ற ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற மேலவைன்றது நிரந்தர அவை. ஓகேவா? இது கலைக்க முடியாது அப்படின்னா அது 5 வருஷம் இந்த கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஓகே இந்த அவையும் கலைக்கலாம் அப்படின்னு கலைக்க முடியாது. ஓகேவா? ஆனால் என்ன பண்ண முடியும்? நீக்க முடியும். நல்லா பாருங்க, கலைக்க முடியறதுக்கும் நீக்க முடியறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீக்கிறது என்னது? அந்த ஒரு ஸ்டேட்ல கவுன்சிலே வேணாம் சொல்லிட்டு நீக்கிறது. புரியுதா? கலைக்கிறது என்னது? கவுன்சில் இருக்கும், ஆட்சி முடிஞ்சிருந்தா கவுன்சிலை கலைக்க முடியும். அதில் கூட உறுப்பினர்களுடைய பதவி காலம் பறிபோகாது. எப்படி நம்ம ராஜ்யசபால அடுத்த 2 வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குமோ அதே போல இங்கேயும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவாமா? ஸோ ஃபைன். ஓகேவா? ஸோ பாருங்க, அதே சேம் தான். இங்க பாருங்க, உறுப்பினருடைய பதவி காலமானது ராஜ்யசபால பார்த்த மாதிரி இங்கேயும் 6 ஆண்டுகள் தான். அதே போல 2 ஆண்டுக்கு ஒரு முறை 3 1/4 உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க? பதவி விலகுவாங்க, புதுசா பதவிக்கு வருவாங்க அதே டைம்ல. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, தகுதிகள். எம்எல்சியா ஒருத்தர் ஆகணும், அதோட தகுதிகள் இந்திய குடிமகனா இருக்கணும், 30 வயது நிரம்பியவரா இருக்கணும். இதே எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா 25 வயசு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். புரியுதா? ஸோ 30 வயதுன்றது இருக்கணும். தெளிவான மனநிலை இருக்கணும். சவுண்டட் பர்சன் அன்சவுண்டட் பர்சனாக இருக்கக்கூடாது. ஓகே, அன்சவுண்ட் மைண்ட்றது இருக்கக்கூடாது. போட்டியிடும் மாநிலத்தின் வாக்காளர் பட்டியலில் அவருடைய பேர் இருக்கணும். எந்த மாநிலத்துடைய எம்எல்சியா அவர் இருக்க ஆசைப்படுறாரோ, எம்எல்சி ஆவறாரோ அந்த மாநிலத்துடைய வாக்காளர். பொதுவாக அவர் யாருன்னா இப்போ தமிழ்நாடு சேர்ந்தோம்னா தமிழ்நாடுடைய வாக்காளர் பட்டியலில் அவர் பேர் இருக்கணும். சரியா? இது மேக்ஸிமம் இருந்துடும் சொல்றேன். சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ப்ரொவிஷன்ஸாக வச்சிருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி சட்டமன்ற மேலவை இருந்துச்சா, கவுன்சில் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். 1986 வரைக்கும் இது இருந்திருக்கும். ஓகே, 1986 வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் 1986 தமிழ்நாட்டுக்கு கவுன்சில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ கவுன்சில்ன்றது நீக்கப்பட்டுரும். ஓகேவா? ஸோ கவுன்சில் நீக்கப்பட்டது 1986. அது நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் இருக்கு இல்லையா, நவம்பர் 1 1986 தமிழ்நாட்டில் இன்று வரைக்கும் கவுன்சில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்லக்கூடிய மாநில சட்டமன்ற மேலவைன்ட்டு ஒன்று கிடையாது. ஓகேவாமா? ஸோ ஓகே. ஸோ இப்போ கவுன்சில்னு ஒன்று இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சில்ன்றது இப்போ இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நம்மளுக்கு தெரியும், மறைமுக தேர்தல் மூலயமா வந்தவங்க. மறைமுக தேர்தல், மக்களாகிய நாம டேரெக்டாக ஓட்டு போட்டு எம்எல்சியை ஆக்கியிருக்க மாட்டோம். ஓகேவா? ஆனால் எம்எல்ஏக்கு நாம தான் டேரெக்டாக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ மறைமுக தேர்தலில் எப்படி வராங்க அப்படின்னா, நல்லா பாருங்க, ஒரு அவை இருக்கு, ஒரு எம்எல்சி, ஒரு கவுன்சில் அவை இருக்கு. இந்த அவையுடைய மொத்த உறுப்பினர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மொத்த உறுப்பினர்களை நம்ம என்ன பண்றோம்னா 3ஆ பிரிக்கிறோம். சரியா? அப்போ இந்த உறுப்பினர்கள் 3ல் 1 பங்கு, 3ல் 1 பங்கு, 3ல் 1 பங்கு. புரியுதா? 3 ஒரு பங்கா பிரிச்சுட்டோம். புரியுதா? இப்போ நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எல்சிஎம் வச்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எல்சிஎம் வச்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அடியில் என்ன எல்லாமே 3 இருக்கா, அப்போ அழகா 3 1 + 1 + 1 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் 3 வரும், இங்கேயும் 3 வருமா, அடிச்சா 1. இந்த 1ன்றதை குறிக்குது இந்த ஒரு அவை, மொத்த அவையும் குறிக்குது. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப அந்த அவையை 3ஆ பிரிக்கிறோம். அப்போ அந்த 3ஆ பிரிக்கிற ஒவ்வொரு பங்கும் 3ல் 1 பங்கு, 3ல் 1 பங்கு, 3ல் 1 பங்குன்னு வந்துருமா? சரி, ஃபைன். இப்போ பாருங்க, இந்த அவையில இந்த 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள், இந்த அவையில 3ல் இந்த 1 பங்கு உறுப்பினர்கள் யாரா இருப்பாங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, உள்ளாட்சி அமைப்புகள்ல நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இங்க போவாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்கள் இங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது கவர்மெண்ட் அதை பார்த்துக்கும். சரி, அதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, அதில் அவங்க பார்த்துப்பாங்க. கவுன்சில் ஒன்று இருந்தாலும் அதை பார்த்துப்பாங்க. நம்மளா வந்து பார்த்தோன்னா இவங்க தான் போகணும் சொல்லிட்டு நம்ம யாரும் ஒவ்வொருத்தர செலக்ட் பண்ணி அனுப்ப மாட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ உள்ளாட்சி உறுப்பினர்கள்ல 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் அவையை நிரப்பிடுவாங்களா? நிரப்பிடுவாங்க. அடுத்த 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள், அடுத்த ஒரு பாக்ஸ் காலியா இருக்கு இல்லையா, அடுத்த 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள். யாரு? எம்எல்ஏ. நம்மளால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ். இவங்க தேர்வு செய்வாங்க யார் எம்எல்சியா போகணுன்றது. ஓகேவா? அதுல 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இங்க போயிடுவாங்க. புரிஞ்சுதா? உள்ளாட்சி அமைப்புல இருந்து 3ல் 1 பங்கு, அடுத்த 3ல் 1 பங்கு எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்களா இங்க போவாங்க, எம்எல்சியா போயிடுவாங்க. ஓகேவா? அடுத்த 3ல் 1 பங்கு இருக்கு இல்லையா, இன்னொரு 3ல் 1 பங்கு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஒரு பாக்ஸை என்ன பண்றாங்கன்னா தனித்தனியா பிரிக்கிறாங்க. எப்படி? இத 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படி?
6ல் 1 பங்கு. இதில் 6 இந்த 1ல் 3லேயே 3 பங்கையே 6ல் 1 பங்குனும் இதை 2ஆ பிரித்து 12ல் 1 பங்குனும் 12ல் 1 பங்குனும் பிரிக்கிறாங்க. புரியா? அப்போ பாருங்க, இந்த 12ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இந்த 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 ஒரு பாக்ஸ்லயே இதை 3ஆ பிரிச்சிருக்காங்க இல்லையா, பாதியா பிரிச்சு அதையும் நான் பாதியா பிரிச்சிருக்காங்க இல்லையா, அதுல பட்டதாரிகள் இதை நிரப்பிடுவாங்க. அடுத்து 12ல் 1 பங்கு ஆசிரியர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுனால இதை நிரப்பிடுவாங்க. ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய 6ல் 1 பங்கு உறுப்பினர்கள் கலை, அறிவியல், இலக்கியம், சமூக சேவை, கூட்டுறவு இயக்கத்திலிருந்து சார்ந்த முக்கியமான நிபுணர்களை, வல்லுநர்களை இதில் கொண்டாந்து நிரப்பிடுவாங்க. புரியுதா? ஸோ இப்போ 3 இப்படிதான் ஒரு கவுன்சில்ன்றது நிரப்பப்படுது. ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் சொல்கிறேன், நான் ஒரு மேத்ஸ் கொஸ்டின் என்ன சொல்றது, கிளாஸ் கொஞ்சம் லென்த்தாக போனாலும் போகட்டும், என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சரியா 2 அவைன்றது ஓகே 2 பங்கு ஓகே சார், 3ல் 1 பங்கு 3ல் 1 பங்குன்னு சொல்லிட்டு நிரப்பப்படுது. இது எப்படி சார் 3ல் 1 பங்குன்றது இந்த கால்குலேஷனில் எப்படி வந்து நிரப்பப்படும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். யாராருக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்க தெரியும், அது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்துடும். புரியுதா? நல்லா பாருங்களேன், 1/12 இந்த பங்கு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அடுத்த பங்கு உறுப்பினர்கள் யாரு, அவங்களும் 1/12, அடுத்த பங்கு உறுப்பினர்கள் 1/6. ஓகேவா? இப்போ கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற நம்பர் இருக்கிறதால என்ன எடுப்போம், எல்சிஎம் எடுப்போம். 12 12 6 12 12 6 இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்னமா வரும், இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 12 தான் ஆன்சர் வரும். சரியா? 6ஆல் அடிக்கலாமா, 2 2 1 திரும்ப 2 2 2 1 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 6 × 2 12 முடிஞ்சு போச்சு. இப்போ 12 காமனாக வச்சுக்கிட்டு இங்கே ஆல்ரெடி 12 இருக்கு, அப்போ அந்த மேலே இருக்க 1 அப்படியே வரும், இங்கேயும் 12 இருக்கு, மேலே இருக்க 1 அப்படியே இருக்கும். கீழே இங்கே 6 இருக்கு, இந்த 6 12 என்ன பண்ணும், 2ஆல் பெருக்கணும். கீழே 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேலே 2ஆல் பெருக்கணும். ஓகேவா? கீழே 2ஆ பெருக்கிறதுனால ஆடி இங்கே 12 போட்டதுனால பிரச்சனை இல்லை, மேலே 2ஆல் பெருக்கணும்னா 1 × 2 இங்கே 2ன்னு வரும். அப்போ பாருங்க 4 எல்லாத்தையும் கூட்டணும், 4 கீழே 12 வருமா, 12 வருமா. ஓகே, இப்போ இது அடிங்க 1 3 வந்துருச்சா, 1/3 இந்த 1/3 அழகாங்க மேட்ச் ஆகிடுச்சு பாருங்க. புரியுதா? இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. புரியலன்றதுக்காக நான் சொல்லுவேன். புரியல அப்படின்னா இந்த எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1/3 எப்படி இந்த மாதிரிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியும். புரியுதா? ஸோ ஃபைன். இப்போ கவுன்சிலுக்கு எப்படி ஆளை கொண்டு வராங்க அப்படின்னா யாரு, எம்எல்சிஸ் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத பார்த்துட்டீங்க இல்லையா. இப்போ நம்ம அடுத்து மூவ் ஆகிட்டு போகலாம். இப்போ மேலவை தலைவர், கவுன்சிலுடைய தலைவர் எப்படி ராஜ்யசபாவுக்கு தலைவர்னு பார்க்குறோம், அதே போல இந்த மாநில சட்டமன்றத்துடைய தலைவர் அவையை தலைமையேற்று நடத்துகிறார். சரியா? இவர் என்னன்னு சொல்லணும், இவர் சேர்மன் சொல்லணும். எப்படி நம்ம ராஜ்யசபாவுடைய தலைவரை சேர்மன் சொல்றோமோ இவரையும் சேர்மன் தான் சொல்லுவோம், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அதே போல சேர்மன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா? மேலவை உறுப்பினர்களிடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்போ என்னது, எம்எல்சிக்கு இடையில எம்எல்சி அந்த என்ன சொல்லுது, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சேர்மனும் வைஸ் சேர்மனும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரியா? சார் வைஸ் சேர்மனுடைய டெபுட்டி சேர்மன். ஓகேவா? அடுத்து பாருங்க, தலைவர் இல்லாத போது, தலைவர் அந்த ஒருவேளை அவைக்கு தலைமை தாங்கல அப்படின்னா அடுத்து யாரும் இருப்பா, துணைத் தலைவர் இருப்பார், அவர் தான் தலைமை தாங்குவார். இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? ஸோ இதில் பெருசாக நம்ம படிக்கிறது ஒன்றும் இல்லை. அடுத்து பார்க்கலாம். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது, ஓகே ஒரு ஸ்டேட்ல கவுன்சில்னு இருக்கு, சட்டமன்ற மேலவை இருக்கு, அந்த மேலவை உறுப்பினருடைய எண்ணிக்கையானது மேக்சிமம் அந்த இருக்கக்கூடிய எம்எல்சிஸ் அம்மாநில சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களுடைய அந்த ஸ்டேட்டுடைய அசம்பிளி இருக்கும் இல்லையா, அசம்பிளியுடைய மெம்பர்ஸ், அந்த மெம்பர்ஸ்ல 3ல் 1 பங்கு மிகாமல் இருக்கணும். அந்த 3ல் 1 பங்குக்கு மிகாமல் இருக்கணும், அந்த 3ல் 1 பங்கை தாண்டிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் இது எம்எல்ஏஸ் உடைய மெம்பர்ஸ். ஓகேவா? இப்போ கவுன்சில்ஸ் எத்தனை பேர் இருக்கணும், எம்எல்சிஸ் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா, அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் நம்பரை தாண்டிடக்கூடாது. அதுக்கு எங்க பாருங்க 3ல் 1 பங்கு. இப்போ 234 × 3ல் 1 பங்குன்னு போட்டோம்னா நம்பர் 78ன்னு வரும். ஓகேவா? அப்போ தமிழ்நாட்டில் ஒரு வேளை கவுன்சில் உருவாகுது அப்படின்னா டோட்டல் எம்எல்சிஸ் உடைய நம்பர்ஸ் 78 பேரை தாண்டிடக்கூடாது. 79 பேர் தமிழ்நாட்டில் எம்எல்சிஸா இருக்கலாமா, இருக்கக்கூடாது. புரியுதா? தாண்டக்கூடாது, அதுக்கு குறைவா இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? தாண்டக்கூடாது. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க இன்னொரு கண்டிஷன். மேலவை உறுப்பினருடைய குறைந்தபட்ச எண்ணிக்கை 40ஆவது இருக்கணும்.
புரிஞ்சதா? அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்எல்சிஸ் கவுன்சில்னு ஒன்று இருக்குன்னா குறைந்தபட்சம் 40 உறுப்பினர்களாவது இருக்கணும், அதிகபட்சம் 78 உறுப்பினர்கள் இருக்கணும். இதுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸ்ல தான் அந்த கவுன்சிலுடைய டோட்டல் நம்பர்ஸ் இருக்கணும் தவிர இதை தாண்டிடவும் கூடாது, இதுக்கு குறைவாகவும் இருந்துடக்கூடாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது மாறும். சரியா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது மாறும். ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ சட்டப்பிரிவு 169 மேலவை உருவாக்கும். நம்ம என்னன்னு பார்த்தோம்? தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற மேலவை கவுன்சில் 1986 நீக்கப்பட்டது. நவம்பர் 1 நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். பார்த்தோமா? ஓகே, ஃபைன். ஒரு மாநிலம் தங்களுக்கான தங்களுக்கான அந்த சட்டமன்ற மேலவை சொல்லுடைய கவுன்சில் வேணாம், இல்லை எங்கள்கிட்ட கவுன்சில் கிடையாது, கவுன்சில் கொண்டு வரணும். நல்லா பாருங்க, கவுன்சிலை உருவாக்கம் செய்யணும் சரி, நீக்கணும் சரி, அது எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கீழே அது நடைபெறும் அப்படின்னா ஆர்டிகல் 169. சரியா? ஆர்டிகல் 169 ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். ஓகேவா? வரணும்னாலும் சரி, நீக்கணும் அப்படின்னாலும் சரி, என்ன கண்டிஷன் நல்லா பாருங்க. மாநில சட்டப்பேரவை அப்படின்னானது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நல்லா பாருங்க, கவுன்சிலை நீக்கணும் இல்லை கவுன்சிலை நல்லா பாருங்க, கவுன்சிலை நீக்கணும் இல்லை கவுன்சிலை கொண்டு வரணும், எது பண்ணாலும் சரி இது ரொம்ப முக்கியம். அசம்பிளியில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். மாநில சட்டப்பேரவை மாநில சட்டமன்ற கீழவை தீர்மானம் கொண்டு வரணும். தீர்மானம் வேணும், எங்களுக்கு கவுன்சில் வேணும் இல்லை வேணாம், எது பண்றீங்களோ அதுக்கான தீர்மானம் கொண்டு வரணும். அந்த தீர்மானம் அவையுடைய 3/2 உறுப்பினர்கள் அதுக்கு ஆதரவா வாக்களிக்கணும். தீர்மானம் அதை பார்த்தோன்னா கவுன்சில் வேணாம்னு சொன்னாலும் 3/2 உறுப்பினர்கள் அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு சொல்லணும். வேணும்னாலும் 3/2 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சா கவுன்சில்ன்றது உருவாக்கப்படும். சரியா? ஓகே. ஸோ இப்போ கவுன்சில் வேணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உருவாயிடுமா? ஓகேவா? அது நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. நாடாளுமன்றம் ஓகே, தமிழ்நாடு பார்த்தோன்னா கவுன்சில் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான அப்ரூவல் கொடுக்கணுமா இல்லையான்றது நாடாளுமன்றத்தில் ஒப்புதல்ன்றது வழங்கப்படும். நாடாளுமன்ற ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாக்கம் செய்யப்படும் வேணும் அப்படின்னா. சரியா? அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டையும் என்ன சொல்லுவோம்? பைகேமல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஸோ அப்போ நம்ம யூனிகேமல் ஸ்டேட் தான். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, சட்டமன்றத்துடைய செயல்பாடுகள். பொதுவாக ஒரு சட்டமன்றம் இருக்கு அப்படின்னா, ஒரு அசம்பிளி இருக்கு அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் என்ன? சட்டமேற்றுதல் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் இல்லையா? பேரு சட்டமன்றம், அது சார்ந்த வேறங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ மாநில பட்டியல் சார்ந்து ஸ்டேட் லிஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆர்டிகல் கிடையாது, ஷெட்யூல் 7 பார்த்துருப்போம். ஷெட்யூல் 7 மத்திய மாநில அரசனுடைய அதிகார பகிர்வு, முக்கியமாக சட்டமன்றம் சார்ந்து. ஸோ அப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல என்னென்ன இருக்கோ, ஒரு 61 சப்ஜெக்ட்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 61 துறைகளை சார்ந்த சட்டங்கள் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு துறைகளை சார்ந்து அந்தந்த மாநிலங்கள் சட்டம் இயற்றிக் கொள்ளலாம். அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பொதுப்பட்டியலையும் அங்கே கை வைப்பாங்க. ஏன்னா பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டும் அதிகாரம் பெற்றிருக்கு, சென்டரும் அதிகாரம் பெற்றிருக்கு. ஓகேவா? ஸோ பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் மீதான ஒரு 52 துறைகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த துறைகள் மீதான சட்டமேற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கும் இருக்கு, மத்திய அரசுக்கும் இருக்கு. ஓகேவா? ஆனால் நடுவண் அரசின் சட்டமே அதிகாரம் மேற்கொள்ளும் எப்போ ஒரு துறையின் மீது 2 பேருமே சட்டம் ஏற்றுட்டாங்க அப்படின்னா. இது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். சரியா? அதே போல நிதிநிலையை கட்டுப்படுத்துதல், இது அசம்பிளி. ஸோ அங்கதான் அதை பற்றின விவாதங்கள் நடக்கும். பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகம் செய்யப்படும். எப்படி பண மசோதா லோக்சபாவில் மட்டும், அதாவது லோக்சபான அது கீழவை தான், அதெல்லாம் அறிமுகம் செய்யப்படுமோ, ஸ்டேட் லெவலில் அசம்பிளியில் மட்டும்தான், கீழவையில் மட்டும்தான் பண மசோதா இங்கேயும் பண்ணப்படும். ஓகேவா? இது மாநில அரசு சம்பந்தப்பட்ட, மாநிலத்துக்கு சம்பந்தப்பட்ட பண மசோதா. புரிஞ்சுதா? அதை பார்த்துக்கணும். கீழவையின் அனுமதியின்றி வரிகள் விதிக்க முடியாது. அப்போ அசம்பிளியுடைய அப்ரூவல் வேணும். அடுத்து பாருங்க, சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான், டெய்லி சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தான். சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க எந்திரிச்சு ஒரு பதில் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதான் ஓகேவா? பொதுவாக அந்த மாதிரி ஒரு கன்வர்சேஷன், டிபேட்ஸ்ன்றது, கரண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபேட்ஸ்ன்றது எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் இடையில இந்த விவாதங்கள்லாம் போகும். ஓகேவா? ஸோ இப்போ 3வது அங்கமான நீதித்துறைக்கு வந்துட்டோம். ஸோ மாநில லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது உயர் நீதிமன்றங்கள், ஹை கோர்ட்ஸ். ஓகேவா? ஸோ பாருங்க, 1862 ஏன் ரொம்ப முக்கியமானது? பம்பாய், கொல்கத்தா, சென்னையில் உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா? ஸோ இப்போ 1862 ஜூன் 26 உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிப்பு, உருவாக்கம் எங்க? சென்னை, மும்பை, கொல்கத்தா. அதாவது மதராஸ், மும்பை, கல்கத்தா.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது அப்படின்றதால நம்முடைய பேர், அதாவது மദ്രാസ് சென்னையை மாற்றிருந்ததுனால ஸோ சென்னை, மும்பை, கொல்கத்தா அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ விக்டோரியா மகாராணி காப்புரிமை கடிதத்தின் மூலம். அடுத்து பாருங்க, மாநில அளவில் உயர்நீதிமன்றங்களே உயர்ந்த நீதிமன்ற அமைப்பு. ஆமா, ஒரு மாநிலம் இருந்தனா அதனுடைய உச்சபட்ச ஒரு அமைப்பு நம்ம என்ன பார்க்குறோம்? ஹைகோர்ட்ஸ்னு பார்க்குறோம். ஹைகோர்ட்ஸ்ல ஓகே நம்மளுடைய கேஸ் வந்து பார்த்தோன்னா செட் ஆகலையா? ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க? அடுத்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லிட்டு மேல்முறையீட்டு ஒரு இதுவாக நம்ம எங்கே போவோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். ஆனால் ஒரு மாநிலத்துடைய உச்சபட்ச ஒரு நீதிமன்றமாக நம்ம ஹைகோர்ட்ஸ் தான் பார்ப்போம். ஏன்னா அந்தந்த மாநிலத்துக்கும் நீதிமன்றங்கள் இருக்கு, அதாவது உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் தோற்றுவிக்க வழிவகை உள்ளது. ஒரு மாநிலம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஹைகோர்ட்ன்றது உருவாக்கம் செய்யலாம் அப்படின்றது ஒரு ப்ரொவிஷன். ஓகேவா? நல்லா பாருங்க. அதே சமயத்துல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் இல்ல யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றம் கொண்டிருக்க நாடாளுமன்றம் அதிகாரம் கொண்டுள்ளது. நல்லா பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஹைகோர்ட்ஸ் இருந்தால் நல்லது, அதுக்கான வழிவகை செய்யலாம் அப்படின்றது சொல்றது. ஆனா தேவையில்லாத அப்படின்றது பட்சத்துல 2 இல்ல 2க்கு மேற்பட்ட மாநிலம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், இல்ல அது கூட ஒரு யூனியன் பிரதேசம் பக்கத்துல இருக்கா அதையும் சேர்த்து, அப்ப 2 இல்ல 2க்கு மேற்பட்ட மாநிலங்களாகட்டும் இல்ல யூனியன் பிரதேசங்களாகட்டும் அதுக்கு பொதுவான ஒரே ஹைகோர்ட், ஒரே உயர்நீதிமன்றம் அமைக்கப்படலாம், அதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கொண்டுள்ளது அப்படின்ற விஷயத்த சொல்லுது. ஓகேவாமா? சோ ஃபைன். ஓகே பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் பாருங்க, நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம சென்னை ஹைகோர்ட் அப்படிதான், ஸோ நிறைய ஹைகோர்ட்ஸ் அப்படி இருக்கு, பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, பஞ்சாப், ஹரியானா இது ஸ்டேட், சண்டிகர் அப்படின்றது என்னது? யூனியன் டெரிட்டரி. பாருங்க, 2 இல்ல 2க்கு மேற்பட்ட மாநிலமா? அங்க பாருங்க, இங்க 2 ஸ்டேட் இருக்கு, ஒரே ஒரு என்ன சொல்றது யூனியன் டெரிட்டரி இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஹைகோர்ட்ன்றதா இருக்கும். ஓகேவா? அதே போல நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்னு பார்க்கும்போது எல்லாமே சின்ன சின்ன ஸ்டேட் தான், புரியுதா? அதே போல அதில் நிர்வாகம் இல்லை, நிறைய வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைகோர்ட் தான் இருக்கும். சரியா? குவாஹத்தி ஹைகோர்ட்ன்றது இருக்கும். ஸோ அசாம்ல, ஸோ அது அசாம்ல அது இருக்கு இல்லையா? ஸோ குவாஹத்தியில் ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எழுத எப்படி வேணா எழுதிக்கலாம், ஸோ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ குவாஹத்தி ஹைகோர்ட். ஓகேவா? ஸோ இதில் ஒரு ஹைகோர்ட் இருக்கா? எங்க? அசாம் சார்ந்து இருக்கு. ஓகேவா? அது ஒரே ஹைகோர்ட் தான், ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களான நாகாலாந்து, மிசோரம், சரியா, அருணாச்சல பிரதேசம், இந்த இடத்துக்கான என்ன சொல்றது அதிகார எல்லைக்குட்பட்ட இந்த ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட் தான் ஹேண்டில் பண்ணுது இந்த மாநிலத்துக்குட்பட்ட அதிகார எல்லைக்குட்பட்ட பிரச்சனைகளையும் சரி, சரியா, அந்த நீதித்துறை சார்ந்த விவகாரங்களையும் சரி. சரியா? ஸோ அப்போ என்ன பண்றாங்க, இந்த கோர்ட்டுடைய அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய இந்த குவாஹத்தி ஹைகோர்ட்டுடைய கிளைகள் தான், பெஞ்சஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்தந்த கோர்ட்ல அதுக்கான கிளைகள் அமைக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ கிளைகள்னு பார்க்கும்போது இட்டாநகர், கொஹிமா, ஐசோல் இந்த எல்லா இடத்துலையும் அதுக்கான கிளைகள் இருக்கு. புரிஞ்சதா? அப்போ 2 பாருங்க, 2க்கு மேற்பட்ட மாநிலம், 4 மாநிலம் இருக்கு. 4 மாநிலத்துக்கும் ஒரே ஒரு ஹைகோர்ட் தான். ஆனா நல்லா பாருங்க, ஒரு ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ அதுக்கான பெஞ்சஸ் எங்க வேணா அவங்க உருவாக்க முடியும். சரியா? அதுக்கான அமர்வை, நீதிமன்ற அமர்வு இல்லை கிளை எங்க வேணா அவங்க உருவாக்க முடியும். அதே போல பாருங்க, தனக்கென சொந்தமான உயர் நீதிமன்றம் கொண்டுள்ள ஒரே யூனியன் பிரதேசம் டெல்லி, புதுடெல்லி. ஓகேவா? இதுதான் ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க டெலகிராம்ல என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டீங்க. சரியா? ஸோ தனக்கென சொந்தமான, நல்லா பாருங்க, படிக்கும்போது புரிஞ்சுக்கணும், சொந்தமான தனக்கென ஒரே ஒரு, நல்லா பாருங்க, தனக்கென சொந்தமாக உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்ஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரே யூனியன் பிரதேசம் அப்படின்னது இது டெல்லின்றது யூனியன் பிரதேசம் உங்களுக்கு தெரியும். இந்த யூனியன் பிரதேசத்துக்கு மட்டுமே ஒரு ஹைகோர்ட் இருக்கு. இதுல எந்த ஒரு ஸ்டேட்டோ இல்ல வேற ஏதாவது யூனியன் டெரிட்டரியோ அதுக்கான அதிகார எல்லை டெல்லிக்கு வருதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டெல்லி சம்பந்தப்பட்ட டெல்லிக்கான ஹைகோர்ட் மட்டும்தான் அது. டெல்லின்றது அதே பட்சத்துல அது ஒரு யூனியன் டெரிட்டரி. சரியா? யூனியன் டெரிட்டரி அதாங்க சொல்ல வருது. புரியுதா? ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ சரியா புரிஞ்சுக்கோங்க. தனக்கென சொந்தமாக உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ள ஒரே யூனியன் பிரதேசம் டெல்லி. டெல்லிக்கு மட்டும்தான் தனியாக அது ஒரு யூனியன் பிரதேசம், ஆனால் அதுக்கு மட்டுமே தனியாக ஒரு ஹைகோர்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துடைய அதிகார எல்லைன்னு ஒன்று இருக்கு, மக்கள் தொகை, அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்ற பிரச்சனைகள், நிறைய வரக்கூடிய கேசஸ், அதை ஹேண்டில் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துக்கும் ஹைகோர்ட்ஸுக்கும் அவருடைய எண்ணிக்கைன்றது மாறுபடும். சரியா? ஸோ அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும். நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறது, அது நியமிக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. ஓகேவா?
ஸோ அடுத்து பாருங்க, மொத்த உயர்நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை 25. இந்தியாவுடைய மொத்த உயர்நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை 25. சரியா? இது என்ன பண்ணலாம், கூடலாம் குறையலாம், மேக்ஸிமம் குறைக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த காலகட்டங்களில் கேஸ் ஹேண்டில் பண்ணுறது இல்லை தனியான ஒரு ஹைகோர்ட்ஸு. இப்போ நம்ம பார்க்க முடியாது 4 மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம், இங்கே பார்த்தீங்கன்னா 2 மாநிலமா ஒரு யூனியன் பிரதேசமா ஒரு உயர்நீதிமன்றம். ஸோ இப்போ காலத்துக்கு தேவைப்படும் போது உயர்நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாகும், குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆந்திர பிரதேசனுடைய உயர்நீதிமன்றம் அமராவதி. சரியா? ஓகே, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும், அஃபிஷியலாக நான் வரல. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, உலகின் 2வது மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் சென்னை நீதிமன்ற வளாகம். சரியா? மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய, அதாவது லண்டன் உயர்நீதிமன்றம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க அதிகாரம் இல்லை, கோர்ட் மார்ஷியல். சரியா? ஸோ இப்போ ராணுவம் சார்ந்து ஏதாவது தீர்ப்பாயங்களில் ஒரு தண்டனை எங்கேயா வழங்குறாங்க அப்படின்னா அதை இவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. இங்கே இருக்கக்கூடிய நார்மல் கோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேவா? அதே போல நீதி பேராணைகளை வெளியிட உயர்நீதிமன்றங்களுக்கு அதிக அதிகாரம் உள்ளது. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும், ரிட் இஷ்யூ பண்றது அண்டர் ஆர்டிகல் 226 கீழே என்ன பண்ணுவோம், ஹை கோர்ட்ஸ்க்கு அதுக்கான அதிகாரங்கள் இருக்கு. அதே போல அந்த ஆர்டிகல் 32க்கு கீழே சுப்ரீம் கோர்ட் ரிட்ன்றது இஷ்யூ பண்ணும். நமக்கு தெரியும், நீதி பேராணைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்குறோமா? ஸோ கடைசியாக பாருங்க, ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம். ஆமா, இப்போ நிறைய வந்து கேசஸ் எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு இல்லையா? சரி, எல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. அப்போது அனைத்து முடிவுகள், எல்லா கோர்ஸில் வரக்கூடிய வேர்டிக்ஸ், அந்த முடிவுகள் ஆகட்டும், சரியா, தீர்ப்புகள் அச்சடிக்கப்பட்டு சான்றாக பாதுகாக்கப்படுகிறது. எல்லாத்தையும், எல்லா வேர்டிக்ஸையும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, உயர்நீதிமன்றங்களின் பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுகிறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான். ஸோ எல்லாமே வேர்டிக்ட் ஆகட்டும், அந்த கேஸில் என்ன நடந்தது என்னன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க டாக்குமெண்டேஷன் பண்ணி ஆகணும். சரியா? அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்து பாருங்க, சமநீதி கண்ட சோழனுடைய சிலை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? மனுநீதி சோழன், சமநீதி கண்ட சோழன் சொல்றோம் இல்லையா? ஸோ ஃபைன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு யூனிட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ், முக்கியமான எல்லாமே எடுத்து வந்து கொடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ அப்போ மத்திய அரசு இருக்கக்கூடிய நிர்வாகம், நீதிமன்றம், சட்டமன்றம், இந்த 3 அங்கங்களையும் முக்கியமாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சித்துறை, சட்டமன்றம் அப்படின்ற அந்த 2 யூனிட்லையும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. சட்டமன்றத்தை தனியாகவும் ஆட்சித்துறைன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸை தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரியாமா? அதே போல் நீதிமன்றங்களை சார்ந்தும் தனியாக ஒரு யூனிட் இருக்கும், இந்திய நீதித்துறைன்னு சொல்லிட்டு, இல்லை நீதித்துறைன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு யூனிட் இருக்கும். அதை நம்ம அங்கேயே தனியாகவும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட்டையும் பார்த்துட்டோம், மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த ஒரு யூனிட்டும் பார்த்துட்டோம், அது நடுவர் அரசு சொல்லக்கூடிய அந்த யூனிட்டும் பார்த்துட்டோம், மாநில அரசு சொல்லக்கூடிய இந்த ஒரு யூனிட்டும் பார்த்துட்டோம். அதே போல் இந்திய அரசியலமைப்பு, அரசமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டோல் சொல்லக்கூடிய அந்த யூனிட்டும் பார்த்துருப்போம். அதே போல் சட்டமன்றம் சார்ந்த யூனிட்டும் பார்த்துருப்போம். ஆட்சித்துறையும் சார்ந்த 2 யூனிட்டும் பார்த்துருப்போம். சட்டமன்றம் சார்ந்த யூனிட்ல ஒரு பாதி பார்த்துருப்போம், இன்னொரு பாதின்றது இருக்கு. அடுத்த ஒரு கிளாஸாக அதான் இருக்கும். அதுக்கடுத்து இந்திய நீதித்துறை, அவர் உள்ளாட்சி அமைப்புகள், தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், இந்த மாதிரி அடுத்தடுத்த வகுப்பால் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. அதே போல் அழகாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா தான், கீழே உங்களுக்கு இந்த வீடியோட கீழே உங்களுக்கான என்ன சொல்கிறது வேர்டிங்ஸ்ன்றது போயிட்டு இருக்கும். ஸோ ஸ்க்ரோல்ன்றது ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கான இந்த ஒரு கிளாஸ்க்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 749 அந்த ஒரு மெட்டீரியல் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான மெட்டீரியல்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், நோட்ஸ் எடுக்க முடியாத டைம் இல்லாதவங்க, ஓகேவா, அவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? நீங்கள் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. டைம் எடுத்து நோட்ஸ் எடுத்து பொறுமையாக நீங்கள் படிக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு நல்லது. சரியா? அதுவே ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேம்மா? ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.